ब्रह्मलोकादाशेषादालोकालोकपर्वतात् ये वसन्ति द्विजा देवास्तेभ्यो नित्यं नमो नमः। उच्चैर्गतिर्जगति सिद्ध्यति धर्मतश्चेत् तस्य प्रमाचवचनैः कृतकेतरैश्चेत् तेषां प्रकाशनदशा च महीसुरैश्चेत् तानन्तरेण निपतेत् पुनमत्प्रणामः। नमो ब्रह्मादिभ्यो ब्रह्मविद्यासम्प्रदायकर्तृभ्यो वंशऋषिभ्यो महद्भ्यो नमो गुरुभ्यः। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। अज्ञानां जाह्नवीतीर्थं विद्यातीर्थं विवेकिनां सर्वेषां सुखदं तीर्थं भारतीतीर्थमाश्रये। विद्याविनयसम्पन्नं वीतरागं विवेकिनं वन्दे वेदान्ततत्त्वज्ञं विधुशेखरभारतीं सद्गुरुचरणारविन्दाभ्यां नमः। இப்போ சங்கர விஜயத்தில் நிறைய பேர் பகவத்பாதாவை பற்றி நிறைய எழுதியிருக்காங்க. அதில் நம்ம சிங்கேரி பீட்டத்தில் ஆச்சாரியால் இருந்தவர் வித்யாரண்ய சுவாமிகள். அவர் எழுதின மாதவிய சங்கர திக்விஜயம் அப்படிங்கிறத இங்கே சொல்லலாம் அப்படின்னு இதை ஏன் சொல்லணும் அப்படின்னு என்ன ஏதாவது முதல் நாளும் கடைசி நாளும் நீங்கள் உபன்யாசம் பண்ணலாம்டா, நீங்கள் வந்து கலந்துக்கிறீங்களா அப்படின்னு வாத்தியார் கேட்டதுக்கு என்ன சொல்லலாம், எந்த டாப்பிக்கில் அதாவது நல்ல விதமாக காலத்தை அதுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ இருக்கிற இந்த சமயத்துக்கு இதுதான் தேவை. நம்ம இப்போது இந்தியா சுதந்திரம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு அதுக்கெல்லாம் கொண்டாடிட்டு இருக்கோம் நிறைய. அதுக்கு வந்து இத்தனை பேர் போராடி இருக்கா, இத்தனை பேர் உயிர் தியாகம் பண்ணியிருக்கா, ரத்தம் செஞ்சிருக்கா, கண்ணீர் செஞ்சிருக்கா எல்லாம் சொல்கிறோம். அது ஒரு பெரிய உசத்திய பல கோடி செலவு பண்ணி ஒவ்வொரு சுதந்திர தினத்தையும் ஒரு குடிசையிலேருந்து ஆரம்பித்து மாளிகை வரைக்கும் நம்மளோட ஜனாதிபதி மாளிகை பிறகு எல்லாருமா அதை வந்து கொண்டாடுறோம். இப்படி ஒரு சுதந்திர தினம் அப்படிங்கிறத ஒரு முக்கியமான ஒரு நாளாக நம்ம கொண்டாடுறோம். அதுக்கு வந்து பிரச்சாரங்கள் நடக்கிறது. இந்த தடவை எல்லாம் நம்ம பாரத பிரதமர் என்ன சொன்னார், எல்லாருக்கும் அந்த நம்ம தேசபக்தி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் கொடி ஏற்றணும், எல்லாம் அவளோட இதில் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம், அதில் எந்த அளவும் சந்தேகம் இல்லை. தேசபக்திங்கிறது ரொம்ப முக்கியம். அது எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம மறந்துடும். இப்போ சுதந்திரம் கிடைச்சிருக்கா அப்படின்னா அது கொஞ்சம் முன்ன பின்னதான் இருக்குது. ஒரு சில இடத்துலலாம் காமெடியாக சொல்லுவாள், சுதந்திரம் கிடைச்ச நாள் என்ன அப்படின்னு கேள்வி கேட்குற போது அவன் சொல்லுவான், ஓ சுதந்திரம் கிடைச்சி விட்டா அப்படின்னு ஒரு நக்கலாக ஒரு கிண்டலாக கேட்குறாரு. ஆனால் அதை கூர்ந்து கவனிச்சா கிடைச்சிருத்தான்னா கிடைக்கல தான். நம்ம பரதந்திரமாக சுதந்திரத்துக்கு கிடைக்கிறது மாதிரி பரதந்திரமாக அடுத்தவனுக்கு அதீனமாக, இங்கிலீஷ்காரனுக்கு அதீனமாக ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம், பாரதத்தில் எப்படி இருந்தோம் அப்படின்னா, நம்ம இந்த வர்ணாசிரம தர்மங்கள் வேதோதித்த கர்மாவில் அனுஷ்டானம் பண்ணிட்டு ஸ்ரத்தாபக்தியோடு இருந்தோம். அதே மாதிரி திரும்பி ஆனால் தான் சுதந்திரம் கிடைக்கும். நம்ம பூர்வ நிலைமை நம்மளுக்கு கைக்கு கிடைச்சாதான் சுதந்திரம் கிடைச்சிருக்குன்னு இருக்கும். அதுதானே நம்ம எந்த நிலைமையிலேருந்து எந்த ஒரு நிலைமையில இருந்து ஒரு இன்னொருத்தனுக்கு அடிமையாக மாறினோமோ திரும்பி பழைய நிலைமைக்கு மாறினா மட்டும்தான் நமக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்குன்னு இருக்கும். நம்ம இன்னும் பழைய நிலைமைக்கு மாறலை. பழைய நிலைமைன்னா என்ன? சனாதன தர்மம், வேத மதம். நம்ம ஆச்சாரியால் வந்து பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுக்கு ஸ்தாபனம் செஞ்சு கொடுத்துட்டு போனால் அதை இழந்துட்டோம். திரும்பி அதே நிலைமைக்கு போனால் மட்டும்தான் சுதந்திரம் அடைஞ்சிருக்கோம்னு அர்த்தம். அப்படி சொன்னாப்புல நம்ம இந்த சுதந்திர தினத்தை எந்த அளவுக்கு ஒரு உத்வேகத்தோடு கொண்டாடணும்னு எல்லாம் நினைக்கிறாளோ அதே போல் ஆச்சாரியால் நம்மளுக்கு வந்து
இந்த வேத மதத்தை பிரதிஷ்டாபனம் பண்ணிட்டு போயிருக்கு. அதை நம்ம யாரும் நினைக்கிறதே இல்லையே, அதை எங்கே கொண்டாடுறோம்? ஆனால் நம்மளுக்கு ஆச்சரியமாகவும் அற்புதமாகவும் ஒரு பிரதம மந்திரி கிடச்சி நம்ம ஆச்சாரியாரோட விக்கிரகத்தை போய் ஸ்தாபனம் பண்ணியிருக்கேன். அது சந்தேகமே இல்லை. நம்மளுக்கு ஒரு ஆரம்பம். அதாவது ஒரு பெரிய மகான் சொன்னால் அரசியலும் ஆன்மீகம் ரெண்டு கண்ணு போலது. அது உண்மை தான், அது இருக்க வேண்டித்தான். தேசபக்தி இருக்கணும். ஏன்னா இந்த பூமிங்கிறது நம்மளுக்கு மாதா இல்லையா? தேசபக்தி இருக்கணும். குரு பக்தி அதையும் அதுவும் கூட மேலே ரொம்ப கஷ்டமான திசையில், அதாவது திரும்பி இந்த அதாவது உதாரணம் மற்றவாளுக்கு கேட்குறவாளுக்கு புரியுற மாதிரி உதாரணம் சொன்னால் தான் சொல்ல வர விஷயம் புரியும். முன்னாடி ஒரு சீஃப் மினிஸ்டர் இருந்துவிட்டு கஜானாவை பூரா காலி பண்ணிவிட்டு அடுத்த சீஃப் மினிஸ்டர் வந்தான்னு அவனோட நிலைமை எப்படி யோசிச்சுவார்? அரசியல் அரசாங்கத்தை நடத்துறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு இதாக இருக்கும், சிரமமான ஒரு இது. அதுபோல் பல பேர் பல அவதாரம் கிருஷ்ணாவதாரம்லாம் பார்த்தீங்கன்னா அப்பையும் சிரமம் இருந்தது. எதா எதா ஹி தர்மஸ்ய கிலானிர்பவதி பாரத அப்யுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் சுஜாமியகம்னு எப்பெல்லாம் தர்மத்துக்கு கிலானி ஒரு கஷ்டதசை ஏற்படுறதோ அப்பெல்லாம் நான் அவதாரம் எடுத்து அதர்மத்தை அழித்து தர்மத்தை காப்பாற்றுறேன் அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறார். பல சமயத்தில் அவதாரமும் எடுத்து துஷ்ட நிகிரகம் சிஷ்ட பரிபாலனம்லாம் பண்ணுறான். இந்த இடத்துக்கும் அது இதாக இருக்கணும், சம்மந்தப்பட்டதாக இருக்கணும். எங்கேயுமே உலகத்தில் எங்கே இருந்தாலும் இந்த கிராமம் பேர் எங்கேயும் இருக்காது, சன்னியாசி கிராமம்னு. சன்னியாசி கிராமம் எனக்கு தெரிஞ்சு ஒன்று தான். மேலூர் ஊர் பூரா மேலூர்னு எல்லா ஊர்லேயும் ஒரு மேலூர் இருக்கும். சன்னியாசி கிராமம் இங்கே ஒன்று தான். இடத்துக்கும் தகுந்தாப்புல ஸ்ரோத்தாக்களுக்கு கேட்டது. இப்போ நான் ஷேர் மார்க்கெட்டை பற்றி பேசினா அவங்களுக்குலாம் தேவையா? நீ எதுக்கு பேசுகிற, நான் இங்கே எதுக்கு, சம்மந்தமே கிடையாது. பகவத்பாதாவை பற்றி பேசணும், நல்லாவை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கணும். அவள் எப்படி வாழ்ந்தாங்கிறத தெரிஞ்சுன்னு அதுபடி. ஏன்னா எப்படி வாழணுன்னே மறந்துபடுத்து நம்மளுக்கு. அந்த பாதையிலேருந்தே வெளியே வந்துட்டோம். அவள் எப்படி வாழ்ந்தாங்கிறத யாராவது ஒருத்தர் தெரிஞ்சுன்னு சொல்லணும். போல் சுதந்திர தினத்தை கொண்டாடுறது எவ்வளோ முக்கியமோ அதை விட பல மடங்கு, அதுவும் முக்கியம், அது முக்கியம் இல்லைன்னு இல்லை, அதை விட பல மடங்கு முக்கியம் நம்ம ஆச்சாரியாலோட விஷயங்களை அப்போக்கப்போ நம்ம ஸ்மரிக்கணும். ஆஹான்னு நினச்சிட்டே இருக்க வேண்டிய ஒரு விஷயத்தை நம்மளுக்காக பண்ணி கொடுத்துட்டு போயிருக்கார். பல அவதாரங்கள் சுவாமி எடுக்கிறார். எதா தர்மசியன்னு சொன்னாப்புல தர்மத்துக்கு ஒரு ஹிராசம், ஒரு சிரமதசை வரும்போது அதை திரும்பி தூக்கி நிப்பாட்டுறதுக்கு அவதாரங்கள் நிறையா. அது மற்ற அவதாரங்களை காட்டிலும் பெரியவாள்லாம் நம்ம ஆச்சார் பகவத்பாதல் பண்ண அவதாரத்தோட சமயத்தில் என்ன சிரமம், இவர் எந்த ஒரு நிலையில் பொறுப்பேற்றுண்டார், அந்த அவதார பொறுப்பேற்றுண்டார். மற்ற இப்போ கிருஷ்ணாவதாரம் ராமாவதாரம்லாம் பார்த்தீங்கன்னா நல்லவா நிறையா பேர் இருப்பாள். கெட்டதுங்கிறது ஒரு இடத்துல தான் இருக்கும். அசுரன் ராட்சசன் அப்படிங்கிற ஒரு ரூபத்தில் இருக்கும். அவனை அடிச்சுட்டா இவா திரும்பி ஃப்ரீ ஆகிடுவா, அவள் வேலையை பார்த்துட்டு இருப்பாள். நம்ம ஆச்சாரியால் அவதாரம் பண்ண சமயம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா கெட்டவான்னு எங்கேயும் தனியாக இல்லை, லோகமே கெட்டது பூரா மனசில் நிறைஞ்சின்னு இருந்தது. இதை அடிச்சுட்டா இது ஃப்ரீ ஆகிடுங்கிற மாதிரிலாம் இல்லை. யார் நல்லா இருக்கணும் அப்படின்னு பகவான் நினைக்கிறாரோ அவள் மனசில் கெட்டதெல்லாம் இருந்தது, அதை மட்டும்தான் எடுக்க முடியும். அவளை அடிச்சுட்டா அப்படி அடிக்க பாரதா இருந்தால் லோகத்தை பூரா அடிக்க வேண்டியிருக்கும். அப்புறம் அழிக்க வேண்டிய நேரமும் இது கிடையாது, அதுக்கு இன்னும் இருக்குது, பிரளயத்துக்கு இன்னும் நாள் இருக்குது. அப்படி ஒரு கஷ்டமான சமயத்தில் அவதாரம் எடுத்த மற்ற அவதாரங்களை காட்டிலும் ரொம்ப ஒரு நம்ம அதாவது தாரதமியம் பார்த்த வேண்டிய ஒரு அவதாரம். மட்டும் இல்லை, கிருஷ்ணர் நிறைய அவதாரம் எடுத்தார். ஜெகத்குருன்னு கிருஷ்ணருக்கு பேர். நம்ம ஆச்சாரியாளுக்கு முன்னாடியே ஜெகத்குருன்னு கிருஷ்ணன் ஜெகத்குருன்னு கிருஷ்ணருக்கு பேர். அவரே இந்த அவதாரம் எடுத்துக்கலாமே, பரமேஸ்வரன் அவதாரமாக சொல்கிறோம் அப்படின்னா ஒருத்தட்ட ஒன்று கேள்வின்னு சொல்லி ஆரோக்கியம் பாஸ்கராதிச்சேதுன்னு சூரியன்ட்ட ஆரோக்கியத்தை கேள்வி.
ஞானம் இச்சேத் மகேஸ்வராத், மகேஸ்வரன்ற ஞானம் கேட்கும். மோட்சம் இச்சேத் ஜனார்தனர், ஞானம் வந்ததுக்கு அப்புறம் தான் மோட்சம். அந்த முதல்ல தப்பான வழியில் போகிறவாளை சரியான வழியில் போகிறதுக்கு அப்புறம் தான் இடத்த போய் அடைய முடியும். வழி காட்டுறதுக்கு தான் அவர் வந்திருக்கார், கொண்டு போய் விடுறதுக்கு வரல. அப்படி அந்த சமயம் எப்படி இருந்தது, அவதாரம் பண்ணுற சமயம் எப்படி இருந்ததுன்னா, சுவாமி நம்மளெல்லாம் படைச்சி விட்றார். கீ கொடுத்த பொம்மை போல் கீ கொடுத்துட்றார். நம்ம அவாவா வாழ்ந்துட்டுருக்கோம். எப்படி வாழணும் அப்படின்னு வழி போட்டு கொடுத்தா பிரவிற்த்தி மார்க்கம், நிவர்த்தி மார்க்கம் அப்படின்னு 2 வழி. பிரவிற்த்தி மார்க்கம்னா காரியங்கள்லாம் பண்ணிட்டு வேதத்தில் சொல்லியிருக்கிற கர்மகாண்டங்கள் மூலியமாக. நிவர்த்தி மார்க்கம்னா அதுலேருந்து ஃபுல்லாக விடுபட்டு நிவர்த்திக்கிறது. வெளியில் செயல்பட்டு இருந்த இந்திரியங்களாக இருக்கட்டும், மனசாக இருக்கட்டும், எல்லாத்தையும் உள்பக்கம் திருப்பி தியானம் இத்தியாதி எல்லாம் பண்ணி இந்த பரவஸ்து என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான அது மூலியமாக மோட்சம் அடையிறது. இப்படி ஒரு ஈஸியாக சொல்கிறதா இருந்தால் 2 வழி. எல்லாம் என்ன பண்ணால் நிவர்த்தி மார்க்கம்னா அதை விட்டு பிரவೃತ್ತಿ மார்க்கத்துலேயும் சரியான வழியில் போகல. வேதம் சொன்ன விஷயங்கள் எல்லாம் விட்டு அப்பையும் நம்ம ஆச்சாரியால் பண்ண இந்த சத்தர்ஷன ஸ்தாபனம்னு சொல்லுவோம். சாக்தம், சைவம், காணாபத்தியம் அதெல்லாம் இருந்ததே ஒழிஞ்சு வைதிக மதத்தை அனுசரித்து இல்லாமல் அதெல்லாம் தனித்தனி மதமாக இருந்தது. இப்போ இருக்கிறவா யாருக்கும் அது புரியல. ஹிந்து மதம்னா என்ன பேசுகிறா, அதெல்லாம் நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும். இப்போ மருந்து வேணும்னா மளிகை கடையில் போனால் கிடைக்காது. அதே மாதிரி மளிகை சாமான் மருந்து கடையில் போனால் கிடைக்காது. எந்த விஷயத்தை யார்கிட்ட தெரிஞ்சுக்கணுமோ அவள்கிட்ட தெரிஞ்சாதான். ஏதோ மனுஸ்மிருதி ஏதாவது பேச வேண்டியது ஏதாவது மனுஸ்மிருதி யார்கிட்ட போய் தெரிஞ்சுக்கணும், அதை பற்றி தெரிஞ்சவாள்கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கணும். புத்தகத்தை எவனோ போட்டு விட்டா அவனுக்கு வேண்டப்பட்டவன் அவன் புத்தகம் போட்டிருக்கா. அது மாதிரி ஆமாம் இல்லாமல் அவாவா நினச்ச விதானத்தில் வாழ்ந்துட்டுருக்கா. அந்த சமயத்தில் ஆச்சாரியால் அவதாரம் எடுக்கணும்னு நினச்ச சமயத்தில் 72 மதங்கள் இருந்தது. அந்த 72 மதங்களையும் கண்டனம் பண்ணி சனாதன மதத்தை ஸ்தாபித்தார். சனாதன மதம் தான் வைதிகத்தை வேதத்தில் என்ன சொல்லியிருக்கோ அதுபடி நடக்கிறதுக்கு சனாதன மதம்னு. அந்த காலத்தில் ஒன்று தான் இருந்தது. இது ஒன்று தான் இருந்துங்கன்னா அதுக்கு பேர் இல்லை. பேர் வைக்க வேண்டிய சூழ்நிலை மற்றதெல்லாம் முளைச்சதுனால இதுக்கு பேர் வைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு அதுக்கு ஒரு பேர் வச்சு அடையாளம் ஒருத்தனுக்கு அடையாளப்படுத்தணுமே, அதனால் ஒரு அடையாளமாக வச்சு. அப்படி இருக்கிற சமயத்தில் ரொம்ப வேதங்கள் உண்டான நோக்கம் கர்மகாண்டங்கள், யஜ்யங்கள் இதெல்லாம் கேட்டாலே கிரத்து அப்படின்னா யஜ்யம்னு பேர். அதுக்கு அப்படி அந்த 2 எழுத்தை கேட்டாலே காதம் முடிக்கிற லெவலில் இருந்தாலும் அந்த காலத்தில் இருந்த பிராமணாலே நிறையா பிராமணாலாம் பௌத்த மதத்தை அனுசரிக்க ஆரம்பிச்சுவிட்டா. வேதத்தில் சொல்லியிருக்கிற விஷயங்கள்லாம் விட்டுவிட்டு பௌத்த மதம், ஜெயின மதம், இது மாதிரி பல மதங்கள். அதே மாதிரி வேதத்தை அனுசரிச்சிருக்கும். ஆனால் வேதம் சொன்ன உண்மையான பொருளை சரியாக எடுத்துக்காமல் தப்பான அர்த்தம் எடுத்துட்டு பிரவர்த்திச்ச மதங்கள்லாமும் இருந்தது. அந்த சமயத்தில் தேவர்கள்லாம் என்ன பண்ணுறா அப்படின்னா, சுவாமிகிட்ட போய் பிரம்மாட்ட போய் சொல்லி பிரம்மாலேருந்து எல்லாருமா ஆரம்பித்து சிவன்கிட்ட போய் பேசுகிறா. முதல்ல பெட்டிஷன் போட்டால் தான் காத்துட்டுருப்பார். ஆண்டவன் பகவான் காத்துட்டே இருப்பார். எப்படா அவளுக்கு போய் நம்ம பக்த ரக்ஷணா இப்போ பண்ணலாம். ஆனால் கேட்டால் தான் பண்ணுவார். கேட்கணுமே இவ. அதுக்கு முன்னாடி இந்த அங்கே சில பேர் கேட்டுருப்பாரு, சில பேர் கேட்டுருக்க மாட்டார். சங்கர திக்விஜயம் பல இருக்குது. அதில் இப்போ நம்ம இங்கே எடுத்துகிட்டு இருக்கிறது வித்யாரண்ய சுவாமிகள் பண்ணின மாதவிய சங்கர விஜயம். அவர் எப்படி எழுதியிருக்கார் அப்படின்னா, ஒரு அட்டவணையில் ஒரு 16 அத்தியாயங்கள், 16 சர்க்கம் எப்படி வச்சுருந்தாலும் அதில் முதல்ல என்ன சொல்ல போகிறேன், எந்த விதத்தில் சொல்ல போகிறேன், இந்த கதைகள் ஆச்சாரியாலோட கதை எப்படி சொல்ல போகிறேன்னு சொல்கிறார். அடுத்து 2வது சர்க்கத்தில் ஆச்சாரியாலோட பிறப்பு வர்ணனம் பண்ணுறேன். 3வதுல ஆச்சாரியால் கூட மற்ற தேவர்கள்லாம் பிறந்த விஷயங்கள், இங்கே மனுஷ ரூபத்தில் பிறந்தது. அடுத்து 4வது சுப்பிரமணியர் முருகப்பெருமான் குமரில பட்டரா அவதாரம் பண்ண வர்ணனை. 5வது ஆச்சாரியால் சந்நியாச கிரகணம் பண்ணிக்கிறது.
6வது ஆத்ம வித்யா பிரதிஷ்டை, இந்த வேதாந்த தத்துவத்தை நிலைநிறுத்துறது, மற்ற மத கண்டனங்கள்லாம் பண்ணி. 7வதாக வியாசாச்சாரியாரை தரிசனம், அவர் கூட பேச்சுவார்த்தைகள் அதெல்லாம் பண்ணுறது. அது வரைக்கும் இன்றைக்கி முதல் நாளில் சொல்லலாம் அப்படின்னு மனசில் வச்சுட்டு இருக்கேன். மீதி 7லேருந்து 16 கடைசி நாள் சொல்லலாம் அப்படின்னு. இது எப்படின்னா, இந்த கதை ஆச்சாரியாலோட கதை கேட்கறதுனால என்ன பலன்னு இந்த வித்யாரண சுவாமி சொல்லணும்னா, சைஷா கலிமல சேத்ரி சகுச்சுச்சியாபி, ஒரு தடவை கேட்ட மாத்திரத்திலேயே இந்த களிமலம், இந்த களியோட அந்த ஒரு சிரமத்தை நீக்கிடும் அப்படிங்கிற அந்த அப்படின்னா என்ன, நம்ம மனசொன்றி கேட்கறதுனால ஆச்சாரியால் எப்படி இந்த பல விஷயங்களை வந்து கண்டனம், தப்பான விஷயங்களை கண்டனம் பண்ணி நல்ல விஷயங்களை ஸ்தாபித்தார் அப்படிங்கிற கேட்கறதுனாலே நம்மளுக்கு அதில் ஒரு பிரவೃತ್ತಿ ஏற்பட்டு நல்ல விதமாக நம்ம வாழ்க்கை முறையை மாற்றிக்கிறதுனால நம்மளுக்கு இந்த களினால் வரக்கூடிய சிரமங்கள் எல்லாம் போகும் அப்படின்னு அர்த்தம் சொல்லி மேலே ஒன்றா போகிறார். சொன்னாப்புல தேவர்கள்லாம் பரமேஸ்வரன்ட்ட போய் கீழெல்லாம் வந்து மனுஷாலெலாம் எல்லாம் இந்த வைதிக மார்க்கத்தை விட்டு எல்லாம் வெளியில் வந்தாச்சு, ரொம்ப சிரமப்படுறா. அது மட்டும் இல்லாமல் எல்லாம் நினச்சோம், அதாவது ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் எல்லாம் வாழ்ந்துன்னு இருக்கா. அதனால் நீங்கள் வந்து எதாயுதாகி தர்மசியன்னு சொன்னாப்புல நீங்கள் வந்து இந்த அதர்மத்தை வந்து இது பண்ணி தர்மத்தை நிலைநாட்டணும். சந்தியாதீனி சந்தியாதீனி கர்மாணி, ஒருவேளை சொல்கிறதெல்லாம் பார்த்தா இப்போ அந்த நிலைமை இருக்கோன்னு தோணும். என்ன சந்தியாதீனி கர்மாணி, சந்தியாவந்தனமே பண்ணுறதில்ல. ஞாசமான கதாச்சன கரோதி மனுஜ கச்சித்து சர்வே பாக்கண்டதாம் கதாக. பாக்கண்டதாம்னா பாசப்தேன திரையீ தர்மஹா. பா அப்படின்னாலே திரையின்னா 3 வேதத்தில் என்ன சொல்லியிருக்கோ அந்த தர்மம், அந்த தர்மத்தையே மொத்தமாக விட்டுவிட்டு அதை கண்டனம் பண்ணி தன்னோட குயுக்திகள்னால அதில் சொன்னதெல்லாம் தப்பு, வேதத்தில் சொன்னதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்கிறவனுக்கு பாகண்டன்னு பேர். அந்த பாஷண்டன்னு சொல்லுவான் தமிழில், பாஷண்டன் பாகண்ட அந்த தர்மத்தை அனுசரிக்க ஆரம்பிச்சிட்டா அப்படின்லாம் சொல்லி ஸ்ருதே பிததி ஸ்ரோத்ரே கிரதுரி அக்ஷரத்வே கிரதுன்னா யஜ்ஞம் அப்படின்னு அந்த பேரை கேட்டாலே அவள் காதை முடிக்கிறா, அதை இதுக்கு பண்ணிட்டு அப்படி. இது மாதிரிலாம் நிறையா பூமியில் சிரமங்கள். நீங்கள் அதனால் சரி பண்ணணும், இந்த ஒரு நிலைமையை நீங்கள் சரி பண்ணணும் அப்படின்னு எல்லாரும் போய் கேட்டுக்கிறேன். நடுவில் அந்த ஸ்லோகத்தை சொல்லலான்னு தான் இருக்கேன். ஏன்னா நம்ம மாதவியன் தான் நான் சொல்கிறேன்னு தெரியணும். அதனால் சம்ஸ்கிருதத்தில் அவர் போட்ட ஸ்லோகத்தெல்லாம் சொல்லி துஷ்டாச்சார விநாசாய தர்ம சம்ஸ்தாபனாயச்ச கிருஷ்ணர் சொல்லாப்புலே சொல்கிறார். பாஷ்யம் குருவன்னு பிரம்மசூத்த தாத்பர்யார்த்தம் என்ன, தான் என்ன பண்ண போகிறேன் இவா கேட்டதுக்கு பரமேஸ்வரன் சொல்கிறார், கெட்ட நடத்தையெல்லாம் ஒழித்து தர்மத்தை ஸ்தாபனம் செய்வதற்காக பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் பண்ணுவதற்காகவும் அதோட தாத்பரியங்களை லோகத்துக்கு புரிய வைக்கிறதுக்காகவும் நான் அவதாரம் பண்ணுறேன். எப்படி பண்ணுறேன்னா 4 சிஷ்யாலோடு சேர்ந்து பண்ண போகிறேன். அந்த 4 சிஷ்யாலெலாம் மற்ற தேவர்கள்லாம் எல்லோரும் நீங்கள் போய் எனக்கு அங்கே உதவி பண்ணுறதுக்காக, அதாவது தானே பண்ண முடியும் இருந்தாலும் இவாளுக்கும் அதில் பங்கு இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் எல்லாரையும் கூப்பிட்டு ஒவ்வொருத்தராக இது பண்ணு அப்படின்னு சொல்கிறார். அப்போ முருகனை பார்க்குறார். முருகனை அந்த கட்டாட்சத்தினாலே அப்படி பார்த்த உடனே முருகனுக்கு புரிஞ்சு போய்டுறது. பிரவೃತ್ತಿ மார்க்கம், பக்தி மார்க்கம், நிவೃತ್ತಿ மார்க்கம்னு 3 வித மார்க்கங்கள் சொல்கிறா. அதில் பக்தி மார்க்கத்துக்கு முன்னாடியே சங்கர்ஷணன் பதஞ்சலி 2 பேரும் போய் இந்த யோக சூத்திரம் இத்தியாதிகள்லாம் அதை ஸ்தாபனம் பண்ணுறதுக்காக கீழே போய் பண்ணியாச்சு. நான் நிவೃತ್ತಿ மார்க்கத்துக்கு நான் பிறக்க போகிறேன் சங்கரரா. அதுக்கு முன்கூட்டியாக இடத்த சரி பண்ணணும் இல்லையா. முதல்ல எங்கேயோ இருக்கான் அவனை இந்த கர்மா செய்யணுங்கிற எண்ணம் வரத்துக்கு இந்த பிரவೃತ್ತಿ மார்க்கம் பிரவೃತ್ತಿ ஏற்படுத்தணும். பிரவೃತ್ತಿ ஏற்பட்டதுக்கப்புறம் தான் நிவೃತ್ತಿ ஏற்படுத்த முடியும். அதனால் இந்த பிரவೃತ್ತಿ மார்க்கத்தில் எல்லாரையும் அந்த பிரவೃತ್ತಿ மார்க்கத்தை நீ ஸ்தாபனம் பண்ணுறதுக்கு நீ போய் குமரேல பட்டரா நீ போய் பிறக்கணும் அப்படின்னு அவர் பார்த்த பார்வையிலேயே புரிஞ்சிருது. அதான் சொல்கிறேன், மத்தியமம் காண்டம் உத்தர்த்தம். மத்தியமம் காண்டம்னு பக்தி மார்க்கம், உபாசனா மார்க்கம். சங்கர்ஷண பதஞ்சலி 2 பேரும் முன்னாடியே போயிருக்கா. அதனால் விசிஷ்டம் கர்மகாண்டம் தொம் உத்தர, இந்த கர்மகாண்டத்தை நீ வந்து நிலைநிறுத்து. அதனாலேயே இது சுப்பிரமணியன் தொம் உத்தர பிரம்மணக்கிருத்தே, அதாவது இந்த பிரம்மணக்கிருதே அந்த பிரவೃತ್ತಿ மார்க்கத்தை நீ ஸ்தாபனம் பண்ணுறதுனாலே உனக்கு சுப்பிரமணியங்கிற பேர் உனக்கு நிலைக்கும். அதனால் இந்த விஷயத்தினால அவருக்கு சுப்பிரமணியன்னு பேர் வருது. அதே போல் உனக்கு சகாயம் பண்ணுறதுக்காக பிரம்மா கூட மண்டன மிஸ்ரராக பிறக்கிறார். அவர் பிறக்க போகிறதுனால பின்னாடி மண்டன மிஸ்ரராக பிரம்மா தான் பிறக்கிறார். அவருக்கு சரஸ்வதி
அவளை விட்டு போக முடியாதுங்களா. அவளோட அவதாரமும் கீழே சரசவாணி, உபயபாரதி அப்படிங்கிற பேரெல்லாம் அவர். அவளோட பிறப்பு எப்படி ஆறுது அப்படின்னா, ஒரு சமயம் பிரம்மசபையில் எல்லா ரிஷிகளும் வேதங்கள்லாம் சொல்கிறப்போ துர்வாசர் கொஞ்சம் ஸ்வரத்தில் கொஞ்சம் தப்பு பண்ணிவிடுறார். அதை கொஞ்சம் சிரிச்சுட்றா சரஸ்வதி. அதுக்கு கோவம் வந்து துர்வாசனம்ன்றார், நீ பூலோகத்தில் போய் நீ பிறக்கணும் அப்படின்னு சாபம் விட்டுறார். எல்லாருமா அப்புறமா வந்து இது நீங்கள் அதுக்கு சாப விமோச்சனம் பண்ணணும் அப்படின்னோடனே பின்னாடி வந்து பரமேஸ்வரன் வந்து சங்கரர் அவதாரம் பண்ணுவார். அப்போ வந்து நீ வந்து மத்தியஸ்தம் பண்ணுறது ரூபமாக உன்னோட அந்த சாப விமோச்சனம் போகும் அப்படின்னு சொல்கிறதுனால சரஸ்வதி வந்து அந்த சமயத்தில் இந்திரன் வந்து சுதன்வா அப்படின்னு சொல்லக்கூடிய ராஜாவாக பிறக்கிறான் பூமி லோகத்தில். ஒவ்வொருத்தரோட பிறப்பு வர்ணனை முதல்ல சொன்னா தான் அவள் வந்த காரியம் புரியுங்கிறதுனால சொல்கிறேன். பவிஷ்யதி மகேந்திரோபி சுதன்வா நாம பூமிபா, சுதன்வாங்கிற நாமம் கொண்டு ராஜாவாக பிறக்கிறான். அவள் அந்த சமயத்தில் புத்த மதம், ஜெயின மதம்லாம் ரொம்ப ஓங்கி வளர்ந்துருக்கு. இவனை என்ன பண்ணுறான், அந்த இந்திரன் வந்து அந்த மதத்துக்கு அனுசரிக்கிறாப்புல இவாள், ஏன்னா முருகன் வந்து பிறக்கணுமே, அது வரைக்கும் அவளெல்லாம் அனுசரிச்சுட்டு இருக்கிறாப்புல வேஷம் போட்டுட்டு இருக்கான். இவருக்கும் பிறப்பு ஏற்படுறது. பிறந்து குமரேல் பட்டராக வரார். அவரோட ராஜ்யசபைக்கு போய் அவர் குசலம் விசாரித்து, நீ அவருக்கு என்ன சொல்கிறாருன்னா, பேச்ச ஆரம்பிக்கணுமே, ஒரு இப்போ வாதம்னு வந்தால் தான் தன்னோட வாதத்தை ஸ்தாபனம் பண்ணி அவளை ஜெயிக்க முடியும். அதனால் மலினைஷ்சென்ன சங்கஸ்தே நீச்சை காக்குகுலேஷ் பிகா, அந்த சமயத்தில் ஒரு குயில் கூவுறது, அதை வியாஜமாக வச்சுட்டு இந்த ராஜாவை பார்த்து சொல்கிறார், காக்காவோட சங்கம் மற்ற காக்கைகளோட சங்கம் இல்லை அப்படின்னா உன்னோட குரலோட இனிமை இன்னும் எங்களுக்கு சந்தோஷத்தை அளிக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு இவாளுக்கெல்லாம் கோவம் வந்துடுது. புத்தாள் கூட நீ சேர்ந்துட்டுருக்க, புத்த மதக்காரால் கூட நீ சேர்ந்துட்டுருக்க அப்படிங்கிறத இவர் வந்து குத்தி காட்டுறார் அப்படின்னா அவளுக்கு பரஸ்பர விவாதம் வருது. இவா அந்த பிரவருத்தி காண்டத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இவர் வந்து நீங்கள் உங்களோட மதங்கள் தப்புன்னு சொல்லி இவர் ஸ்தாபனம் பண்ணுறார். பின்னாடி என்ன சொல்கிறா அப்படின்னா, இந்த புத்த மதத்தில் என்ன சொல்லியிருக்குங்கிறத அவள்கிட்டயே இவர் தெரிஞ்சுட்டு ஸ்தாபனம் அவள்கிட்டேருந்து வெளியில் வந்து குருத்ரோகம் பண்ண ரூபம் பாப்பம் வந்ததுனால பின்னாடி அவர் வந்து உமித்தியில் பிராயஷ்சித்தம் பண்ணுறார் அப்படின்னு சொல்லி வருது. அந்த சமயத்தில் ஒரு சரசமாக விஷயங்கள் கதை என்ன நடக்கிறது அப்படின்னா, ஸ்தாபனம் பண்ணுறார். இவாள் மேற்கொண்டு வாதங்கள் வளர்ந்துட்டே இருக்குது. ராஜா என்ன முடிவு பண்ணுறான், இவாள் எப்படியாவது முருகன் பக்கம் பக்ஷபாதம் பண்ணி அவர் ஜெயித்த மாதிரி காட்டணும், அப்போ தான் இந்த தான் பிறவை எடுத்ததுக்கு உண்டான அவதாரம் எடுத்ததுக்கு உண்டான விஷயம் நடக்கும்னு சொல்லி இந்த மலையிலேருந்து குதிக்கணும், யார் அடிபடாமல் இருக்காளோ அவள் மதம்தான் வசதி அப்படின்னு சொல்லவும் இவர் முருகர்கள் என்ன பண்ணுறார், மேலேருந்து கீழே விழுறார். வேதம் பிரமாணமாக இருக்கும் பட்சத்தில் எனக்கு எந்த அடிபடுவான் நான் சொல்லி குதிக்கிறார். எந்த அடிவும் படாமல் தப்பிச்சுடுறார். பரவாயில்லையா இவர் பாருங்க இவர் இதுதான் அப்படின்னோடனே இவாலாம் புத்த மதக்காரெல்லாம் என்ன சொல்கிறா, அதாவது மந்திரங்கள்லாம் வச்சு திருட்டுத்தனமாக கூட இது மாதிரிலாம் மேஜிக் மாதிரிலாம் பண்ணி கூட இதெல்லாம் பண்ணலாம், இதை நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்றான். உடனே இவனுக்கு ராஜாவுக்கு கோவம் வந்துடுறது. சுதன்வா ராஜாவுக்கு கோவம் வந்ததுன்னு என்ன சொல்கிறான், சரி அப்போது ஒரு குடத்தில் நான் ஒரு பொருளை போட்டு வைக்கிறேன், அதை மூடிடுவேன், அதில் என்ன இருக்குதுன்னு யார் கண்டுபிடிக்கிறாளோ அவள் தான் சத்தி, அவள் சொல்கிறது தான் நடுவில் உண்மை அப்படின்னு சொல்கிறான்னு உள்ள ஒரு பாம்பை போட்டு அதை மூடி, நல்லா விஷம் நிறைஞ்ச பாம்பை போட்டு மூடி 2 பேருக்கு நடுவிலையும் கொண்டு வந்து வச்ச உடனே நாங்கள் நாளைக்கு சொல்கிறோன்னு 2 பேரும் ஒத்துண்டுறா. எல்லாரும் கழுத்தளவு ஜலத்தில் நின்று சூரியனை பிரார்த்தனை பண்ண உடனே சூரியன் வந்து சொல்லி கொடுத்துட்டு போகிறார், நாளைக்கு இதுதான் இருக்குதுன்னு சொல்லணும் அப்படின்னு பிராமணாளுக்கெல்லாம், அதாவது பிராமணன்னா வைதிக மதத்தை அனுசரிக்கிற வாழ்க்கெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு போகிறார். இவாளெலாம் என்ன பண்ணுறா, இவாளுக்கு தெரிஞ்சு போய்டுறது, புத்த மதக்காரர்களுக்கெல்லாம் தெரிஞ்சு போய்டுறது என்னென்னா அது உள்ளே வந்து விஷம் இருக்கிற பாம்பு இருக்குதுன்னு. இவள் என்ன சொல்ல, விஷம் இருக்கிற பாம்பு இருக்குது அப்படிங்கிறா. இவாளெலாம் என்ன சொல்கிறா அப்படின்னா, பாம்பில் படுத்துட்டு இருக்கிற பெருமாளோட விக்கிரகம் இருக்குது அப்படின்னு. ராஜாவுக்கு மனசு, ஏன்னா வச்சது அவன் தான், பாம்பு இருக்குன்னு அவனுக்கு தெரியும். ஐயோ இப்படி சொல்லிவிட்டாலே, தப்பாக சொல்கிறாளே அப்படின்னு ஒரு அரசரி வாக்கு ஒன்று வருது. கவலைப்படாத, அவள் சொன்னது தான் இருக்கும், நீ தைரியமாக தோறன்னு திறந்து பார்த்தா பெருமாள் உடனே இவள் எல்லாரையும் புத்த மதக்காரங்களை பூரா எல்லாம் கழுவில் ஏற்றுறான். நீங்கள் சொன்னது பூரா எல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு சின்னவன் பெரியவன் குழந்தைகள் எதுவும் பார்க்கல, அந்த மதத்தில் அனுசரிக்கிறவா வேத பாக்கியம் வேதத்தில் வெளியில் இருக்கிற மதத்தில் இருக்கிற பூரா எல்லாம் கழுவில் ஏற்றிடுறான். ஏன்னா அவள் லோகத்துக்கு தப்பான விஷயத்தை சொல்லித்தரா, சின்னவாளாக இருந்தாலும் பெரியவாளாக இருந்தாலும் அவளை கழுவில் ஏற்றி எல்லாம் இது பண்ணுறான்னு. இப்படியாக இந்த பிரவருத்தி மார்க்கம் ஸ்தாபிக்கப்பட்டது. நிவர்த்தி மார்க்கம் ஸ்தாபனம் பண்ணணும் இல்லையா. அடுத்து ஆச்சாரியாரோட முன்னாடி என்ன சொல்லிட்டார், நீ போய் பிரவருத்தி மார்க்கத்தை ஸ்தாபனம் பண்ணு
அப்புறமா நான் நிவர்த்தி மார்க்கத்தை ஸ்தாபனம் பண்ணுறதுக்கு நான் வரேன், நான் அவதாரம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி முருகன். இப்போது ஆச்சாரிய ஜென்மா எப்படி உற்பத்தி ஆகிறார் அப்படின்னு சொல்லிட்டு இது நடந்துடுது. கேரளாவில் விருஷாச்சலம் அப்படின்னு ஒரு மலை, அது பக்கத்தில் பூர்ணா நதிங்கிற நதி ஓடுறது. அந்த கரையில் பரமேஸ்வரன் முன்னார் சிவலிங்கமாக ஒரு சுயம்புலிங்கமாக போய் அங்கே முதல்ல இறங்குறார். இறங்கி அந்த நாட்டில் இருக்கிற ராஜா கிட்ட கனவுல போய் நான் அந்த இடத்துல வந்திருக்கேன், எனக்கு ஒரு கோவில் ஒன்று எழுப்பு அப்படின்னு சொல்லி கோவில் எழுப்பி முதல்ல அங்கே வந்து சிவலிங்க ரூபமாக வந்து உட்காந்துக்கிறார். தத்தோ மகேஷ கில கேரளேஷு ஸ்ரீமத் விஷாத்ரவ் கருணா சமுத்திரா பூர்ணா நதி புண்ணியதட்டே ஸ்வயம்பூலிங்காத்மனா அனங்கதகாவிராசித் போட்டு தானாகவே தோன்றி சுயம்பூலிங்கன்னு போய் ஒரு ராஜாவோட கனவுல வந்து சொல்லி கோயில் எழுப்புறார். அந்த இடத்துல அக்ரஹாரம் ஏற்பட்டு அந்த அக்ரஹாரத்தில் வித்யாதிராஜன் அப்படின்னு ஒரு பெரிய பண்டிதர் இருக்கார். அந்த பண்டிதருக்கு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தைக்கு சிவகுருன்னு பேர் வைக்கிறார். கவி என்ன ஒரு சமத்காரமாக சொல்கிறார் அப்படின்னா, சிவனுக்கே ஒரு குருன்னா அப்பான்னு ஒரு ஒரு வித்தியை சொல்லி கொடுக்குறதுனால குருன்னும் பேர். பின்னாடி ஆதிசங்கரராக சிவன் வந்து பிறக்க போகிறார். அதுக்கு சிவகுருங்கிற பேர், சிவனுக்கே குருவாக இருக்கிறதுனால சிவகுருன்னு அவள் அப்பாவுக்கு பேர் வச்சா அப்படின்னு ஒரு சமத்காரமாக சொல்கிறார். புத்திரோபவத்தஸ்ய புராத்த புண்ணியி சுப்பிரமதேஜா சிவகுருவபிக்யா, சிவகுரு அப்படின்னு பிறக்கிறார். அவர் ஃபுல்லாக அப்பா கிட்ட இருந்து விஷயங்கள்லாம் தெரிஞ்சுன்னு அதுக்கப்புறம் பூணல் போட்டதுக்கப்புறம் குருகுல வாசம் பண்ணி எல்லாத்தையும் கற்றுன்றார். கற்றுண்டு அவருக்கு கிரகஸ்தாசிரமம் ஸ்வீகாரம் பண்ணிக்கிறதுக்கு இஷ்டம் இல்லை. இவர் மாதிரியே தான் பையன் போலையே அவரும் அந்த ஒரு, ஏன்னா இவருக்கும் அந்த இஷ்டம் இல்லைன்னு சொன்னால் மட்டும்தான் பின்னாடி இருக்கிறவருக்கு இஷ்டம் இல்லாமல் போகிறதுக்கு உண்டான காரணம் புரியும். இப்போ நான் என்ன சொல்கிறேன் புரியும். இப்போ இந்த ஜென்மாவில் ஓரளவுக்கு நல்ல காரியங்கள் பண்ணால் அடுத்த ஜென்மாவில் இன்னும் குறையும். என்ன சொல்கிறா, மோட்சம்னா பல ஜென்மாவில் நல்ல விஷயங்கள் நிறையா பண்ணி அந்த உள்ளே இருக்கிற ஜீவனுக்கு உரு ஏற ஏதோ ஒரு ஜென்மாவில் அவன் கடை சேருவான்னு சொல்லி, ஒரே ஜென்மாவில் நடக்கிற விஷயம் இல்லை. அதுபோல் இவருக்கே வந்து விஷய சுகத்தில் ஈடுபாடு இல்லை சிவகுருவுக்கு. அப்படிங்கும்போது அவர் பையனுக்கு விஷய சுகத்தில் ஈடுபாடு இல்லாமல் இருக்கிறதுங்கிறது ஒரு ஆச்சரியம் இல்லைன்னு நம்மளுக்கு மனசு அளவில் புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே சொல்கிறாங்க. குரு என்ன சொல்கிறார், நீ என்கிட்ட எல்லாம் நல்லா படிச்சுட்ட, அதுக்கு போய் ஏன்னா முனிஷத்து என்ன சொல்கிறது, ஆச்சாரியாய பிரியந்தனமாகிருத்திய பிரஜாதந்தும் மாவியவச்சேசி அப்படின்னு. ஆச்சாரியனுக்கு படித்து முடிச்சுட்டு குருதட்சிணை கொடுத்துட்டு பிரஜாதந்தும் பிரஜை அப்படின்னு அவிச்சின்னமாக இவரோட பையன் இவரோட பையன் இவரோட பையன் இவன்னு ஒரு அந்த வம்சன்னு ஒரு வருஷ ஒரு சூத்திரம் ஒன்று வருது, அதை அறுத்துடாமல் மதி மேற்கொண்டு பிரஜோத்பத்தி விஷயத்தில் ஈடுபடணும், அடுத்து பிரம்மச்சாரிலேருந்து கிரகஸ்தாசிரமம் எடுத்துக்கணும் அப்படின்னு மேலாக ஒரு ஈஸியாக புரிகிற அர்த்தம். அது இவர் வந்து அவருக்கு சொல்கிறார், நிறையா விஷயங்கள்லாம் சொல்கிறார். காலத்தில் விதைக்கப்பட்ட விதை தான்ப்பா சரியான சமயத்தில் பலன்கள் தரும் இப்படின்னு நிறையா உபதேசங்கள்லாம் பண்ணி, ஆனால் இவருக்கு இஷ்டம் இல்லை, நான் இருந்துட்டு போகிறேன். அதாவது என்ன, சத்தியம் குரோ நான் நியமோஸ்தி குரோஹோ அதீத வேதா கிரகி பவதி நானியபதம் பிரயாதி. நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரி, ஆனால் பிரம்மச்சாரியாக இருக்கலாம் கிரகத்தம் தான் ஆகணும்னு சட்டம் ஒன்றும் இல்லையே. நான் வந்து வைராக்கியத்தை கடைப்பிடிச்சுட்டு நான் வந்து நைட்டுக்கு பிரம்மச்சாரியாக இருக்கலாம், உங்கள்கிட்டயே இருந்துட்டு போகிறேன். இந்த இடத்துல என்ன கவனிக்கணும், பின்னாடி வரும் அப்படி தான் இருக்க போகிறார். இவரும் என்ன பண்ணுறாருன்னா, மாதா பித்ரு மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு அம்மா மேலே ஒரு ஆசை, அப்பா மேலே ஒரு ஆசை, அந்த ஒரு பந்தம் இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே குரு மேலே ஒரு பக்தி வந்துடுறது இவாளுக்கெல்லாம். அப்போ தான் இந்த விஷய சுகத்தை விட அதுக்கு மேலே ஒரு விஷயம் இருக்குங்கிறது அவளுக்கு புரியும். இவருக்கும் அப்படி தான் இருக்கார், நான் உங்கள் கூட இருந்துடுறேன் அம்மா பாட்டை போல், குருக்கு பணிவிடை செஞ்சுட்டு இங்கே இருந்துடுறேன். பின்னாடி இருக்கிறவரும் அப்படி தான் என்ன பண்ண போகிறார், அம்மாவை 7 வயசுலேயே விட்டுட்டு போயிடுறார் அம்மாவுக்கு, அதுக்கு பின்னாடி சொல்கிறார். அவர் சொல்கிறார், இப்போ இருக்கிறவா மாதிரி சொல்கிறார், இப்போ அதை பல 1000 வருஷத்துக்கு மேலே தாரகிரகா பவதி தாவதயம் சுகாய, கல்யாணம் பண்ணிக்கிற வரைக்கும் நல்லா இருக்கும். யார், இவர் பையன் சிஷ்யன் வந்து குருக்கிட்ட சொல்கிறார், யாவத் கிருதா அனுபவ கோச்சரதாம் கதசியாது, அது அனுபவிக்கிற வரைக்கும் என்னமோ சுகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். கிம் நின்னுஷேத்தும் அனுபூதி பதம் மகாத்மன், நீ அனுபவிச்சிருந்தாலும் நீங்கள் அனுபவிச்சிருக்க கல்யாணம் பண்ணிட்டு இருந்தாலும் என்னை வந்து ஏமாத்துறேன், என்னையும் போய் உங்கள் கஷ்டப்படுறேன் உங்களுக்கே தெரிஞ்சு என்னை வந்து திரும்பி அதிலே போய் படுன்னு சொல்கிறீங்களே, உங்களுக்கே நியாயமா இப்படின்லாம் கேட்குறார். இவர் பேசின்னு இருக்கும்போது அந்த வித்யாதிராஜர் வரார், யார், சிவகுருவோட அப்பா வரார். வந்து அவரோட அந்த பாச வார்த்தைகளால் ஆசை வார்த்தைகளால் சொல்லி கூட்டின்னு போயிடுறார். கூட்டின்னு போய் அவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு, ஏன்னா இவர் அவதாரம் வந்தால் அவனுமே, அதனால்
கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள்லாம் ஏற்பாடு பண்ணி அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறார். அந்த சமயத்தில் இவரோட குருக்கிட்ட போய் எல்லாம் கற்றுன்னு வந்துடுறார். கற்றுன்னு வந்ததுக்கப்புறம் பல் பிடிச்சி பார்க்கணுமே, அதுக்கேற்ற மாதிரி கன்னியை பார்க்கணும். எல்லாம் அவர் டெஸ்ட் பண்ணி பார்த்தா எல்லாத்துலேயும் வசதியாக ஒரு படிப்பு விஷயங்கள்லாம் இருக்கட்டும். நிறையா பேர் என் பொண்ணை கட்டிக்கோ உன் பொண்ணு கட்டிக்கோன்னு எல்லாம் வரா. ஒருத்தர் என்ன சொல்கிறார், அந்த காலத்தில் எப்படி பேச்சுவார்த்தை நடந்திருக்குன்னா, பொண்ணோட அப்பா சொல்கிறார், எங்கள் வீட்டில் தான் வந்து கல்யாணம் நடக்கணும். எல்லாம் அதாவது சாதாரண விஷயமா கதைக்கு வெளிப்பட்ட விஷயமா இருக்கும். ஆனால் சுவாமிகளோட வார்த்தை சமத்காரமாகவும் இருக்குது, இந்த சமயத்துக்கு ஏற்றதாகவும் இருக்குது. என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய ஆற்றுல தான் வந்து கல்யாணம் நடக்கணும்னு ஒருத்தர் சொல்கிறார். அதுக்கு நான் என்ன சொன்ன சீதனம் தான் என்ன சொன்னேனோ அதுக்கு 2 மடங்காக தரேங்கிற. இல்லை சீதனமே வேண்டாம், எங்கள் ஆற்றுலேயே நடக்கணும். இப்படி பேச்சுவார்த்தை நடந்துட்டுருக்கு. ஒருத்தர் வந்து அந்த பொண்ணோட அப்பாட்ட என்ன சொல்கிறான், இப்போ பேச்சுவார்த்தை வேற வேணா பொண்ணு கொடுத்துட்டு போடுவான். அப்படி அந்த காலத்தையே மேலும் பேச்சுவார்த்தை இருந்துருக்கு சீதனத்தை பற்றி. அதுக்கப்புறம் கன்யாம் அபரஹா பிரதத்யாத்து விகிருஹ்ய அப்படின்னு வேறு யாராவது கன்னியை கொடுத்துட போகிறான், அதனால் கல்யாணம் பண்ணி வை அப்படின்னு சொல்லி வாழ்க்கை கல்யாணம் நடக்கிறது. கல்யாணத்துக்கு நிறையா படித்த வேதத்தில் அவர் யாகைஹி அநேகைஹி பகுவித்தா சத்யைஹி வித்த சாத்தியைஹி தப்பாரு விஜேது காமஹா புவனான் யஷ்டா யஸ்மாரி தேவைஹி அமிர்தம் ததாசைஹி தினே தினே சேவித யஜ்ஞபாகைஹி. நிறையா காரியங்கள்லாம் தாம் படித்த வேதம் எதுக்கு அப்படின்னா கர்மால் பிரவர்த்திக்கிறதுக்காக யாகாதி அனுஷ்டானங்கள் பண்ணுறது. இப்போது ஒவ்வொரு பிராமணனும் என்ன பண்ணணும் அப்படின்னா நித்திய கர்மாக்கள் பஞ்சமகா யஜ்ஞங்கள் இருக்குது. அதாவது ரொம்ப நித்தியம் ரொம்ப ஈஸியாக பண்ண வேண்டிய யஜ்ஞங்கள், பசுபந்தம் சோமயாகம் அதெல்லாம் இல்லை. பிரம்மயஜ்ஞம் தேவயஜ்ஞம் பித்ருயஜ்ஞம் பூதயஜ்ஞம் மனுஷயஜ்ஞம் பிரம்மயஜ்ஞ இதி அப்படின்னு 5 யஜ்ஞம் சொல்கிறார். அது எப்படி பண்ணணும்னா பிராணன் போகிற வரைக்கும் பண்ணணும்னு சொல்கிறார். தேவயஜ்ஞம்னா என்ன அப்படின்னா எதக்னோ ஜுஹோத்யபி சமிதன் தத்தேவ யஜ்ஞ சந்திஷ்டதே. ஒரு பிரம்மச்சாரியாக இருக்கிறவன் சமிதாதானம் பண்ணுறதுனாலையும், கிரகஸ்தனாக இருக்கிறவன் உபாசனம் பண்ணுறதுனாலையும், அந்த கிரகஸ்தனாக இருக்கிறவன் இன்னும் ஒரு மனசில் ஒரு அந்த கர்மகாண்டத்தில் ஈடுபாடு ஜாஸ்தியானதுக்கப்புறம் அக்னி இது பண்ணிட்டு திரேதாக்னின்னு சொல்லக்கூடிய தட்சிணாக்னி காரபத்தி அக்னிஹோத்திரம்னு சொல்லுவாள். அது பண்ணுறதுனாலையும் தேவ யஜ்ஞமானது செய்கிறோன்னு சொல்கிறோம். எத் அக்னௌ ஜுஹோத்யபி சமிதன் தத்தேவ யஜ்ஞ சந்திஷ்டதே யத் பித்ருபிய ஸ்வதா கரோத்யப்யபஸ்தத் பித்ரு யஜ்ஞ சந்திஷ்டதே. பித்ருக்களுக்கு இப்போ ஸ்நானம் பண்ணுறோம் அப்படின்னா ஜலத்தை ஊற்றிட்டு அழுக்கு போக தேய்ச்சி குளிச்சுட்டா அது ஸ்நானம்னு இல்லை. ஸ்நானம் பஞ்சாங்கம் உச்சதே அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஸ்நானம் அப்படின்னா 5 அங்கங்களை உடையது ஸ்நானம் அப்படின்னு சொல்கிறார் சாஸ்திரத்தில். சங்கல்பம், அகமர்ஷண சூக்தம் சொல்கிறது, புரோக்ஷனம், மார்ஜனம், இது மாதிரிலாம் 5 விஷயம். அப்புறம் இந்த ஸ்நானாங்கமாக பண்ணக்கூடிய தேவரிஷி பித்திரு தர்ப்பணம். இந்த ஜலம் நம்மளுக்கு கிடச்சிருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு தேங்க்ஸ். தேவரிஷி பித்திருக்களுக்கு ஒரு திருப்திக்காக ஒரு தர்ப்பணம். அதுக்கப்புறம் அந்த ஜலத்தை வந்து நான் அழுக்கு பண்ணதுனால யக்ஷ்ம தர்ப்பணம். இது மாதிரிலாம் ஸ்நானத்துக்குன்னு அங்கே எனக்கு ஒரு உருப்படியாக ஒரு ஸ்நானம் பண்ணுறதா இருந்ததுன்னா, அதாவது நான் வந்து மேற்கொண்டு ஆற்றுல காரியங்கள்லாம் பண்ணணும், வைதிக காரியம் பண்ணணும் அப்படின்னா எனக்கு சுத்தி எப்படி ஏற்படும்னா இப்படி ஒழுங்காக ஸ்நானம் பண்ணால் மட்டும்தான் எனக்கு அதில் யோக்கியதை. அப்படி பண்ணாமல் கீசரை போட்டுவிட்டு ஏதோ ஒரு சோப்பு தேய்ச்சி குளிச்சுட்டா நான் வெளியளவில் சுத்தம் ஆகிட்டேன் அப்படிங்கிறதுனாலேயே கர்மாவில் பிரவர்த்திக்கிறதுக்கு எனக்கு யோக்கியதை கிடையாது. அப்படி சாஸ்திரம் சொல்கிறது. இன்றைக்கெல்லாம் அப்படி டைம் இருக்குமா, நான் ஆஃபீஸுக்கு கிளம்பி போயிடுறேன், காதால் 8 மணிக்கு. நிறைய பேர் சொன்னால் மதியம் பண்ணுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. இன்ஜினியர் மாமா பேசியிருந்தார், அதையும் மீறி நான் பண்ணினேன். அதனால தான் ஆச்சாரியர் ஸ்தாபனம் பண்ண வந்தார். வைதிக மார்க்கத்தில் இப்படி வேதத்தில் இப்படி சொல்லியிருக்கு, இந்த வழியாக நடந்தால் மட்டும்தான் வேதத்தில் சொன்ன விஷயங்கள்லாம் நம்மளால் அனுஷ்டானம் பண்ண முடியும். நம்மளுக்கு என்ன ஷட்கர்ம நிறுத்தாகான்னு சொல்லியிருக்கு. பிராமணன் வந்து அத்தியனம் பண்ணணும், அத்தியாபனம் பண்ணணும், யஜனம் யாஜனம் தானம் பிரதிகிரகம், இந்த 6 தான் பண்ணலான்னு. அதை தவிர்த்து எல்லாமே பண்ணுறோம். இது பண்ணினா தான் பிராமணன், அதுவும் பண்ணுறதில்ல. ஆனால் பண்ணலாமல் நான் பிராமணன் சொன்னான்னா நம்மளோட ஒரு முட்டாள்தனத்தை நம்ம என்ன சொல்கிறது. நான் வந்து மற்ற வேலைகள்லாம் பார்ப்பேன், மற்ற வேலைகள்லாம் பார்க்குறேன், அது பாம்பேயில் இருக்கேன், இங்கே இருக்கேன், அங்கே இருக்கேன், வெளிநாட்டில் இருக்கேன், அதனால் எனக்கு சந்தியானம் பண்ணுறதுக்கு டைம் இருக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னால் அப்பா முட்டாள் தான் சொல்ல முடியும். என்ன சொல்ல முடியும், இங்கே இதில் இருந்தால் மட்டும்தான் சந்தியானம் பண்ண டைம் பண்ண முடியும். வைத்தியத்தில் இருந்தால் வைத்தியத்துலேயே சிரமமாக இருக்குது. காதால் 4 மணிக்கு ஒரு ஹோமம், 6 மணிக்கு ஒரு தத்தம், 8 மணிக்கு நவகிரக ஹோமம், 12 மணிக்கு ஒரு சாத்தம் ஹோமம் தச்சது, எங்களுக்கே சந்தியானம் பண்ண டைம் இல்லை. அப்படி ஆகிடுது, நம்மளை நம்ம மாற்றிட்டோம். அப்படி இல்லாமல் ஸ்நானம் பண்ணுறதுக்கே 1/2 மணி நேரம் தேவைப்படுறதே. இப்போ என்றைக்கு மற்ற விஷயம்லாம் பண்ணுறது.
நம்மளோட இடத்துலேருந்து நம்ம கீழே வந்துட்டோம். ஆனால் அந்த இடத்துக்கு மரியாதை நான் கீழே உட்காந்தாலும் கிடைக்கணும்னா எப்படி கிடைக்கும்? எல்லாம் நீங்கள் வெளியில் வந்து சண்டை போடுறோம். ஆரம்பிக்கிற அன்றைக்கி சொன்னேன், பிராமண சங்கம் எல்லாம் போட்டு எல்லாம் பண்ணுறோம். பிராமண சங்கம் நிறையா பிராமண சங்கம் வச்சுருக்கோம். நம்மளுக்கு உண்டான ஒரு உரிமையை நம்ம கேட்குறோம். நான் வந்து எம்பிபிஎஸ் படித்தாதான் எனக்கு டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுன்னு கேட்கலாம். நான் வெறும் 5வது படிச்சுட்டு எனக்கு டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுன்னு கேட்கலாமா? அப்படி தான் இருக்கோம் நம்ம. இப்போ வெறும் நம்மளுக்கு போராட வேண்டிய விதத்தில் நம்ம போராடினா மட்டும் தான் நம்ம உரிமை கிடைக்கும். நம்ம போராடுற விதம்னு ஒன்று இருக்கு இல்லையா? அது என்ன விதம் அப்படின்னா, காத்தால பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்கணும், இது மாதிரி ஸ்நானம் பண்ணணும், சந்தியாவந்தனம் பண்ணணும், உபாசனத்தை பண்ணணும், கூப்பிட்ட இடத்துக்கு மட்டும் போய் பிரதிகிரகம் வாங்கணும், மத்தியான வேலையில் சாஸ்திர சிந்தனை பண்ணணும், சாயங்காலம் சந்தியானம் பண்ணணும், நல்ல விஷயங்களை பிரவர்த்திக்கு எல்லாருக்கும் சொல்லணும். இதெல்லாம் நம்ம பண்ணுறதே இல்லை. ஆனால் இதெல்லாம் பண்ணினா என்ன ஒரு மரியாதை வேணும் அப்படின்னு இருக்கும், அந்த மரியாதை வேணும்னு மட்டும் நினைக்கிறோம். அப்படி பித்ரு தர்ப்பணங்கள் பண்ணுறதுனால, சுதாகாரம் சொல்லி ஒரு ஜலம் விடுறதுனாலையும் அந்த தேவ யஜ்ஞம் பித்ரு யஜ்ஞா செஞ்சதாக ஆகிறது. பூத யஜ்ஞா எத் பூதேபியோ பலிகும் ஹரதி தத் பூத யஜ்ஞ சந்திஷ்டதே. வைஸ்வதேவ ஒன்றும் பண்ணுறான். அதெல்லாம் தெரியலன்னாலும் காக்காவுக்கு சாதம் போடுறது, சாப்பிட்றதுக்கு முன்னாடி காக்காய்க்கும், சாப்பிட்டதுக்கப்புறம் நாய்க்கும் இது போடுறோம். சாப்பிட்றதுக்கு முன்னாடி காக்காவுக்கு சாதம் போடுறோம், சாப்பிட்டதுக்கு பிற்பாடு நாய்க்கு போடணும் ராத்திரி. இது ஒவ்வொருத்தரும் பண்ணுறோம். எத்தனை பேர் பண்ணுறோம் தெரியாது. என்ன பண்ணுறது தெரியாது, இல்லை டைம் இல்லை மெயினாக. ஏன்னா நம்ம ஆற்றுலேயே உட்காந்து சாப்பிட்றது இல்லையா, கட்டிலே எடுத்துன்னு போகிறோம். யாருக்கு போய் போடுறது? போட்டான்னா வரும் 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 எங்கே வராமல் எங்கே போகுது? அப்படிலாம் சொல்லாதீங்கண்ணா. கிராமத்தில் நான் அக்ரஹாரத்தில் இருக்கேன். நான் லேட் பண்ணிட்டா 1 மணிக்கு காக்கா கத்துன்னேன். என்னடா பண்ணிட்டு இருக்கேன் இன்னும் சோத்த போடாமன்னு காக்கா கத்துன்னேன். அது திரும்பி சொல்கிறேன். அதுக்கு தான் அக்ரஹாரத்துலேயும் கிராமத்துலேயும் நம்ம இருந்தால் மட்டும்தான் இதில் சொன்ன விஷயங்கள் அனுஷ்டானம் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். எங்கேயோ அப்பார்ட்மெண்ட்லேயோ சிட்டிலேயோ இருந்தோன்னா, அதாவது சங்கல்பம், இந்த பிராயச்சித்த சங்கல்பம்லாம் பண்ணும்போது சொந்த வீட்டை விற்கிறதுனால பாப்பம் சம்பவிக்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? நம்ம வீட்டை விற்றா பாப்போம், சொந்த வீட்டை விற்றா பாப்பம் சொல்லியிருக்கு, சொந்த ஊரை விட்டுட்டு போனால் பாப்பம் சொல்லியிருக்கு. பெரிய மகான் ஒருத்தர் இருந்தார் எங்கள் ஊரில், அல்லூரில் இருந்தார். தான் வெளியூருக்கு போனாலே தன்னோட அனுஷ்டானம் கெட்டு போயிடுங்கிறதுனால வெளியூருக்கே எங்கேயும் போனது, ஊரை விட்டு எங்கேயும் போனதில்லை. தாண்டவேஸ்வரம் அவர் பேரில் இப்போ பாடசாலை நடக்கிறது. எங்கள் வாத்தியார் பாடசாலை நடத்தின்னு இருக்கார் அந்த ட்ரஸ்ட்டில். ஊரை விட்டே போனது இல்லையா அவர்? இப்படி ஒருத்தர் பார்க்க முடியுமா? நம்ம அந்த தன்னோட அனுஷ்டானம் கெட்டு போயிடுங்கிறதுனால அந்த ஊரை விட்டு கடைசி காலம் பரியந்தம் போனது இல்லையா அவர்? அப்படி இருந்தாராம். அப்படிலாம் இது ரொம்ப நாள் முன்னாடிலாம் இல்லை, ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி அப்படிலாம் இருந்த ஊரில் நம்ம இருக்கோம். ஆனால் நம்ம எப்படி இருக்கோம்? சொந்த வீட்டை விற்றா பாப்பம் சொல்லியிருக்கு, சொந்த ஊரை விட்டுட்டு போனால் பாப்பம் சொல்லியிருக்கு. அதனால தான் லங்கையே நான் உனக்கு தரேன் விபீஷணன் சொன்னோன்னா ராமர் சொன்னாராம், பெற்ற தாயும் பிறந்த நன்னாடும் நற்றவான் இருந்தார். அதுக்கு தமிழில் சம்ஸ்கிருதத்திலே மாற்றினது தான் இது. ஜனனி ஜென்மபூமிஷ்டே சொர்க்காதப்பி கரியசி. அம்மாவும் சொந்த நாடான எப்படி தேசபக்தி வேணுங்கிறதுக்கு ராமர்கிட்டே எடுத்துக்கலாம். நம்ம நடுவில் ஒன்றும் நம்ம இந்த புராண இதிகாசங்கள்லாம் தேசபக்தி இல்லாமலாம் இல்லை. ஜனனி ஜென்மபூமிஷ்டேங்கிறார். நான் பிறந்த ஊர் முஸ்தியா, எனக்கு லங்கையும் வேண்டாம் சொர்க்கமும் வேண்டாங்கிறார். தேசபக்தியும் முக்கியம்தான் நம்மளுக்கு. குருபக்தி எந்த அளவுக்கு முக்கியமோ, நம்மளோட கர்மாவில் எந்த பக்தி முக்கியமோ, தேசபக்தி முக்கியம்தான் இல்லைங்களே. ஆனால் அதை மட்டும் வச்சுட்டு குருபக்தி வேணுங்கிறதுக்காக சொல்லு. அப்படி அந்த பலி போடுறதுனால பூத யஜ்ஞம் நிறைவடைகிறது. இது டெய்லி பண்ண வேண்டியது. எத் பூதேபியோ பலிகும் ஹரதி தத் பூத யஜ்ஞ சந்திஷ்டதே எத் பிராமணேபியோ நந்ததாதி தன் மனுஷ யஜ்ஞ சந்திஷ்டதே. ஒரு பிராமணனுக்கு கூப்பிட்டு சாப்பாடு போடணும், ஒரு சாதுக்கு கூப்பிட்டு சாப்பாடு போடணும், டெய்லி போடணும். அது என்ன சொல்கிறார் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம ஆற்றுல ஒரு 3 பேர் இருக்கோம். 3 பேருக்கு மட்டும் கரெக்டாக சாதம் வைக்கக்கூடாது. இன்றைக்கி நான் வந்து ஒரு காரியத்துக்கு போகிறேன், ஒரு சம்பாதிக்கிறேன், யாரோ ஒரு உத்தியோகத்துக்கு போகிறா சம்பாதிக்கிறா, எந்த ஒரு பொய் கொடுமானம் மட்டும் நம்மளா மட்டும்தான் நிறையா பொய் சொல்லாமல் சம்பாதிக்கிறோம். முதல்ல நிறையா பொய் சொல்கிறோம். இன்னும் நிறையா எந்த ஒரு ஆதியிலேருந்து பார்த்தேன்னா எல்லா படம் எடுக்கிறதுலேருந்து ஆரம்பிச்சுட்டோம், ஆடிட்டர் தொழிலாக இருக்கட்டும், வக்கீல் தொழிலாக இருக்கட்டும், இருக்கிற வரைக்கும் சுத்தமாக இருக்கும். எல்லாம் விட்டுட்டு வந்துட்டான்னா அது போகம் தச்சதாகிடும். எல்லா டிபார்ட்மெண்ட் எல்லா ஒரு துறையும் சரி. அந்த காலத்தில் நம்மளா படம் எடுத்தால் வெறும் பாட்டு சாமி பாட்டாக இருக்கும். படம் தான் பாதி தான் படம் இருக்கும், எல்லாம் சாமி பாட்டாக இருக்கும். இது இப்போல்லாம் ஓம் தச்சதாகிடுது.
அப்படி நியாயமாக சம்பாதிச்ச பணத்தை வச்சுட்டு தனக்கு மட்டுமே அது சமைச்சாலும் 3 பேர் தான் இருக்கணும், 3 பேருக்கு சமைச்சாலும் அது திருட்டுன்னு சொல்லியிருக்கு. ஒருத்தருக்கு எக்ஸ்ட்ரா சமைக்கணும், சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணணும், நைவேத்தியம் பண்ணிட்டு தான் சாப்பிடணும். முடிஞ்ச உடனே அனுஷ்டானங்கள்லாம் மத்தியானம் முடிஞ்ச உடனே வாசலில் போய் ஒரு பசுமாடு பால் கறக்கிற நேரம் காத்துட்டு பார்க்கணும். இன்றைக்கி யாராவது இந்த பிராமணேபியோன் அந்த தன் மனுஷ யஜ்யம் சந்திட்டு இந்த மனுஷ யஜ்யம் அதிதி சத்காரம் பண்ணுறதுக்கு எவனா கிடைப்பாடா? ஒரு பிராமணன் வரமாட்டானா? பார்த்துட்டே இருக்கணும்னு சொல்லலை. ஒரு கோதோகன காலம் மாத்திரம், ஒரு பசுமாட்டுக்கு பால் கறக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுமோ அந்த காலம் வாசல் நின்று பார்த்துட்டு வந்து சாப்பிடணும்னு சொல்லி இதனால மனுஷ யஜ்யம் செஞ்சதாக ஆறுது. அடுத்து பிரம்ம யஜ்யம் சொல்கிறேன். இது பிராணம் இருக்கிற வரையும் தான் எல்லாரும் பண்ண வேண்டியதுன்னு சொல்கிறேன். இந்த 5மே பிரதி தினமும் எல்லாருமே பண்ண வேண்டியது. இந்த அவர் யஜ்யங்கள்லாம் நிறையா பண்ணார் சிவகுரு அப்படின்னு சொல்றது. யஜ்யம்னா நம்ம அது பண்ண முடியலன்னா இதாக பண்ணுங்கிறதுக்காக சொல்கிறேன். இதெல்லாம் இது மாதிரி சந்தர்ப்பத்தில் வந்தால் தானே சொல்ல முடியும். சும்மா நீங்கள் ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது வேண்டிய அப்புறம் வேலையா சொல்லியா அப்படின்ட்டு அடுத்தவனுக்கு வேலை இருக்குது, இதெல்லாம் வசமாக சிக்கின்னு இருக்க இல்லையா, ஏதாவது சொன்னால் தான் உண்டு. இது மாதிரி வசமாக மாட்டின்னு இருக்கோ அங்கேருந்து வேற ஓடிடலாம், இங்கேன்னா கதவை பூட்ட சொல்லிடலாம். ஏதாவது ஓடுறதா இருந்தால் கூட நல்லா ரூமில் வந்து மாட்டி விட்டார் ஆச்சாரியால். தான் படித்த வேதத்தில் டெய்லி ஒரு பஞ்சாதி, ஒரு அணுவாக்கம், ஒரு குறிப்பிட்ட பாகம் வரிசையாக டெய்லி சொல்கிறதுனால பிரம்மயஜ்யம் செஞ்சதாக ஆகுறதுன்னு இதெல்லாம் டெய்லி பண்ணணும். போகிற இடத்துலலாம் இது சொல்லின்னு இருக்கேன். இதில் தெரியும் 3வது தடவை கேட்குறேன்னு நினைக்கிறேன் இது சொல்கிறது. இந்த பஞ்ச யஜ்யத்தை பற்றி அதே ஒரு 4 தடவை கேட்டுப்பார் நான் சொல்கிறது. இது ஏன்னா போகிற இடத்துல வேணுமே சொல்லித்தானே ஆனா இப்படி இது போய் போகிற இடத்துலலாம் சொல்லணுமான்னு ஆச்சாரியால் நினச்சி 3 தடவை சுற்றி இந்த சனாதன தர்ம ஸ்தாபனம் பண்ணாமல் விட்டுருந்தா இவனுக்கு போர் அடிச்சிருமோ அப்படின்னு நினச்சிருந்தா எப்படி ஸ்தாபனம் பண்ணியிருப்பார். அதனால் போர் அடித்தாலும் இந்த எவ்வளோ கேட்டு வைங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். திரும்ப எது எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். நாளைக்கு வர போகிறார், என்னை விட நிறையா தெரிஞ்சவர்னு நிறைய சொல்லுவார். எங்கள் அப்பா ஒரு 100 கோடி ரூபா சொத்து சேர்த்து வச்சுருக்கார். நாங்கள் 4 பேர் அண்ணா தம்பி. என்னோடய ஷேருக்காக நான் போராடுவேனா மாட்டேனா? போயிட்டு போகிறதுன்னு விட மாட்டேன். இன்றைக்கி எல்லாருமே அந்த மனநிலைமையில் தான் இருக்கும். ஆனால் வேதம்ங்கிற சொத்துக்காக எத்தனை பேர் நம்ம போராடி இருக்கோம்? எத்தனை பேர் அதை அடையணும்னு நினச்சிருக்கோம்? இல்லையே. அது யாருக்கு புரிய போகிறது, எப்போ புரிய போகிறது, யார் சொல்லி புரியணும்? நம்ம அதை விட்டுட்டு வெளியில் போனதுனால தானே இன்றைக்கி வந்து இட ஒதுக்கீடுக்கு போராடிட்டு இருக்கோம் வெக்கமே இல்லாமல். எதுக்கு இட ஒதுக்கி அவனுக்கு நாளாக பிரித்து அவனோட வேலையை அவன் பாருட்டு இட ஒதுக்கீடு அப்பயே பண்ணிட்டு போயிட்டான். எல்லாருக்கும் சமமாக 25 25 25 25 எல்லாத்தையும் குளறுபடி பண்ணி உன் இடத்த எனக்கு தான், என் இடத்த உனக்கு தான் இப்போ போராடின்னு இருக்கோம். சம்மந்தமே இல்லாமல் அவள் இடத்த நான் என் சேரை விட்டு எழுந்து போனாதான் நான் இன்னொருத்தன் வந்து என் சேரில் உட்காருவான். அவனுக்கு இந்த சேரில் உட்கார வேண்டிய எண்ணம் வந்ததே தப்பு முதல்ல. அப்படி நம்ம விருத்தியை நம்ம விட்டுட்டு போராடின்னு இருக்கோம். இப்படி இந்த யஜ்யங்கள்லாம் இது மாதிரி நிறையா யஜ்யங்கள்லாம் நிறையா பண்ணுறார். தான் படித்த படிப்புக்கு அர்த்தவத்தா இல்லை. நான் ஆடிட்டருக்கு படிச்சு விட்டு நான் அந்த விஷயத்திலேயே ஈடுபடாமல் இருந்தால் நான் படித்ததே வேஸ்ட்டேன். நீ நிறைய பேர் அப்படி தான் சொல்கிறா. முன்னாடிலாம் படிக்க வச்சுடுறோம், நான் படிச்சு விட்டேன் நீ வேலைக்கு அனுப்பாமல் இருக்கல அப்படின்னு நிறைய பேர் கேட்குறா. நம்ம ஆச்சாரியால் தான் சொல்வார், ஸ்திரீதனம் அதமாதமம். ஒரு பொம்னாட்டி சம்பாதிச்சு அதை வச்சு வீடு ஓடுறதுன்னா அதை விட நம்ம ஆச்சாரியால் சொன்னது தான். ஒரு உபன்யாசத்தில் ஸ்திரீதனம் தனமா அதமாதமம், அதமும் இல்லை அதமத்துக்கும் கீழே. அப்படி சின்னதாக யோசிச்சு அவளும் சம உரிமை கொடுக்க வேண்டியதான். அவள் வேலை பார்க்குறதுனால ஆம்பளைகள் பல பேர் வேலை இல்லாமல் இருக்கான். அந்த வேலை இவாளுக்குலாம் கிடைக்கணும். அது சுற்றி வந்துட்டே இருக்கும். அது மாதிரி இது அனுஷ்டானங்கள்லாம் நிறையா பண்ணுறார். ஆனால் சிவகுருக்கு புத்திரனே பிறக்கலை. புத்திரன் பிறக்கலை. ரொம்ப வருத்தப்படுறார். வயசும் ஆயிடுத்து. அதாவது இதுக்கப்புறம் குழந்தை பிறந்தா அவனை நம்ம வந்து வளர்த்து பெரிய ஆளாக்கி கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டமேன்னு யோசிக்கிற அளவுக்கு வயசாகிடுது. ரொம்ப விசாரம் பண்ணுறார். ரொம்ப இந்த வருஷம் பிறக்கலையா, அடுத்த வருஷம் பிறக்கும், அடுத்த வருஷம் பிறக்கும்னு அப்படியே காலங்கள் போகிறது. ரொம்ப வருத்தப்பட்டு ஆரியாம்பாள்கிட்ட பேசுகிறார். ஆரியாம்பாவும் அதுக்காரர் கேட்டதுக்கப்புறம் நம்ம சொல்லலான்னு ரொம்ப காத்துட்டுருக்கா. நம்ம வந்து கேட்டதை கேட்ட மாத்திரத்தில் கொடுக்கக்கூடிய அந்த பரமேஸ்வரன் இருக்காரே, நம்மளை அவரை போய் ஆராதிப்போம். அவராக தவிச்சுன்னு இருக்கார் மேலேருந்து பரமேஸ்வரன். எப்படா இவா நம்மள்கிட்ட வந்து இப்போ குழந்தை பிறக்கணும்னு யாச்சிப்பா, நம்ம போய் காப்பாற்றுவோம் அப்படின்னு. ஏன்னா சுவாமி அப்படித்தான்
சிவனை பார்த்து எல்லாம் ஆசுதோஷி. சிவன் இல்லை, ஷீன்னு ஆரம்பித்தாலே இவன் நம்ம பேரை தான் கூப்பிட்றான் போல இருக்கும், உடனே வந்து காப்பாற்றிவிடுவார் சிவ அப்படின்னு சொல்கிறேன். ரெண்டு பேரும் ஆகாய மார்க்கமாக அம்பாவும் சிவனும் போயின்னு இருக்கா. ஒருத்தர் என்ன பண்ணானா, நுனி மேலே உட்காந்து அடிமரத்தை வெட்டின்னு இருக்கானா. அம்பாள் பார்க்க பாவம் குழந்தை இப்படி இருக்கானே அப்படின்னு. இல்லை அவனுக்கு காலம் முடிஞ்சு போடுது அவ்வளோதான் அப்படின்னு. இல்லை காப்பாற்றி ஆகணும், உங்களுக்கு என்ன அம்மா மனசில் அடிச்சுக்கிறது அப்படின்னாலாம் அம்பாள். சரி உன்னைய கூப்பிட்டா நீ காப்பாற்று, என்னைய கூப்பிட்டா நான் காப்பாற்றுறேன் அப்படின்னாரான். இவன் அம்மானு கூப்பிட்டு விழும்போது அம்மானு கூப்பிட்டுருக்கணும் இல்லை அப்பானு கூப்பிட்டுருக்கணும். பார்த்துட்டே இருந்தாலும் செத்தேன் விழுந்தானான். செத்தேன் விழுந்தானா யார் போய் காப்பாற்றுறது? அம்மானு கூப்பிட்டா சிவன் காப்பாற்றுறேன்னாரான். அப்பானு கூப்பிட்டா சிவன் காப்பாற்றுறேன், அம்மானு கூப்பிட்டா நீ போய் காப்பாற்று அப்படின்னாலாம். இவன் விழும்போதே செத்தேன் விழுந்தானான். அதான் ஆழ்வார் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அப்படின்னாலாம். டைம் கிடைக்கும் போதெல்லாம் பகவான் நம்ம சொல்லிகிட்டே இருக்கணும். ஏன்னா அப்போதைக்கு வராது, வாயில் வராது, தலையெழுத்து இப்படி. அதுபோல் காத்துன்னு இருக்காது. இவன் நம்மள்ட்ட வந்து வரம் கேட்க மாட்டானா, சிவகுரும் ஆரியாமாவும் கேட்க மாட்டானா, காத்துன்னு இருக்காரு. ஏன்னா அவருக்கு வந்து தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணி ஆகணுமே. கேட்டால் தான் செய்வார். பெட்டிஷன் போட்டால் தான் திருடன் இருப்பான், திருடுவான், போலீஸ் ஸ்டேஷனும் இருக்கும். நம்ம போய் சொன்னால் தான் போலீஸ் வேலையை பார்ப்போம். அவனுக்கு என்ன தெரியும், நான் நடந்திருக்கு நடக்கலன்னு அவனுக்கு எப்படி தெரியும்? நம்ம போய் சொன்னால் தானே கேட்போம். அதே போல் பெட்டிஷன் போட்டால் தான் மொத்தம் 2 பெட்டிஷன் தேவர்கள் போட்டால் கீழே ரொம்ப தாங்க முடியல, தொல்லை தாங்க முடியல, போய் எதாவது பண்ணால் தேவையில்லைன்னு போகிறதுக்கு இடம் வேணுமே. பெரிய காரியம் தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணுறதுங்கிறது. அதுக்கு ஏற்ற குளத்தில் பிறந்தா மட்டும்தான் இவனால் இது நடந்தது சரிதான் அப்படின்னு லோகம் ஏற்றுக்கும். எங்கேயோ போய் பிறந்துவிட்டு பெரிய பெரிய காரியம்லாம் பண்ண, எறும்பு வந்து மலையை தூக்கித்து அப்படின்னா நம்புற மாதிரி இல்லையே தான் சொல்லுவோம். அதுக்காக ஒரு நல்ல குளம், ஒரு சத் பிராமணன். ஏன் நிறைய பேருக்கு சந்தேகம் வரும், வேறு ஏதாவது குளத்தில் கத்திரிய குளம் வைசிய குளத்துலாம் பிறக்கப்படாதா அப்படின்னா, இவர் எடுத்துட்டு இருக்கிற வழி அஹிம்சை. கிருஷ்ணர் மாதிரி ஒரு ராமர் மாதிரி க்ஷத்திரியன், பரசுராமன் மாதிரி இல்லாமல் இருந்து நான் சொன்னாப்புல ஒரு இடத்துல மட்டும் அடிச்சுட்டா அது சரியாக போய்டும், மற்றெல்லாம் திரும்பி பழைய நிலைமைக்கு வருங்கிற நிலைமை இல்லை. யாரையும் அடிக்கக்கூடிய அவதாரம் இல்லை இது. ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ண வேண்டிய அவதாரம். அதுக்கு எதிராக அப்படின்னா இந்த ஜென்மா தான், வேறு வழி இல்லை. இன்றைக்கி நம்மளே அடிக்கலாம் ஆரம்பிச்சிருக்கோம். அது தப்புங்கிறதுக்காக ஸ்தாபனம் பண்ணி போயிருக்கோம். எல்லாம் பார்க்கணும் நம்ம. இதை ஆச்சாரியால் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் குண்டு போட்டால் மட்டும்தான் சரியாகுன்ற இருந்த விஷயத்தையே சுற்றிட்டு வந்து உபதேசம்லாம் பண்ணியே எல்லாம் சரி பண்ணியிருக்கார். அதுக்கு அவர் எடுத்துட்ட ஒரு இது என்னடானா இதுதான், வெறும் நூல் தான், ஆயுதங்க இது எதுவுமே இல்லை. ஒரு தண்டம், மூங்கில் தண்டம், அதுவும் உடச்சா வளைஞ்சிரும். அது மாதிரி தண்டம் மட்டும் ஊர் பூரா எல்லாம் சுற்றி எல்லாம் ஏதாவது விசேஷ பவர்லாம் எதாவது காமிச்சாரான்னு பார்த்தா அதுவும் கிடையாது. கிருஷ்ணராஜ் நடுவில் வந்து மாயெல்லாம் பண்ணார், கட்டவரில் வச்சு தேரை அழுத்துறேன், நம்ம அழுத்தினா போகுமா? அது மாதிரிலாம் அதெல்லாம் இது சித்து வேலையெல்லாம் பண்ணார். இது அதெல்லாம் எதுவுமே பண்ணல. நம்ம அது பார்க்கணும். நம்ம இன்னும் போய் ரோட்டில் இன்னும் போராடுற வேலையெல்லாம் பண்ணக்கூடாது. நம்ம ஒழுங்காக வீட்டில் சந்தியானம் பண்ணுறதுக்கே இங்கே துப்பு இல்லை, மைக்கை பிடிச்சின்னு கத்தின்னு இருக்கோம் வெளில போய் பிராமண சங்கத்தில். தப்பு தாங்கிறேன். இது நல்லா யோசிச்சு பாருங்க, எந்த அளவுக்கு தப்பு. அது வேஸ்ட் ஆஃப் டைம். அது ஏதாவது உருப்படியாக சந்தியாவனம் பண்ணாலே நம்மளுக்கு தேஜஸ் வரும். எதிர்க்க வரவன் திட்டணும்னு வரவனே அடங்கிவிடும். இது வந்து அனுபவ சித்தமான ஒரு உண்மை. நேற்று ஒரு மாமா விஷ்ணுவர்சனம் பற்றி அவ்வளோ வசதியாக சொல்லிட்டு இருந்தார். நான் விஷ்ணுவர்சனம் டெய்லி பாராயணம் பண்ணுறதுனால மந்திர பலத்துக்காக சொல்கிறேன். இதெல்லாம் எதுவுமே சொல்கிற வர விஷயத்தை விட்டு வெளியில் போகிற விஷயம் இல்லை. இதுக்கெல்லாம் இன்னும் நீங்கள் கேட்குற வாழ்க்கு இது ஒரு கதையாக இல்லாமல் நீங்கள் மனசில் அதை பதிச்சு வச்சுட்டு அடுத்து வர சந்ததிகளுக்காக சொல்லி திரும்பி எங்கேயோ போனவாளை ஆச்சாரியர்கள் எப்படி திருப்பினாலோ அவள் வம்சத்தில் இருக்கிறவாளை நீங்கள் திருப்பணும். அதுக்காக விஷயம். எங்கள் அப்பா ரயில்வேல தான் இருந்தார். ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் கடைசி காலம் டெய்லி 3 வேளை சந்தியாவனம், சாயங்காலம் விஷ்ணுவசனம் சொன்னார். ராத்திரி முடியாமல் கிடந்தார், காத்தால போயிட்டார். சிரமப்படாமல் போனார். போய்த்தாகணும் யாராக இருந்தாலும் ஒரு நாள். விஷ்ணுவசனாமத்தோட தப்பாக தான் சொல்லுவார், தெரிஞ்சதை சொல்லுவார். சம்ஸ்கிருதம்லாம் தெரியாது ஒரு பாவம். ஆனால் அவள் அப்பா வந்து ராமநாமா எழுதுனா விஷ்ணுவசனம் சொன்னாலும் யாரோ சொன்னாலும் விஷ்ணுவசனம் டெய்லி சொன்னார். நேற்று வந்து அவர் சொன்னார், டெய்லி 8 தடவை விஷ்ணுவசனம் சொன்னேன், நான் இன்றைக்கி ஒரு பெரிய போஸ்டர் எனக்கு கிடச்சிது, எல்லாம் சிரமப்படாமல் இருக்கேன் அப்படின்னு சொன்னார். எங்கள் அப்பா அவரால் எல்லாம் தெரிஞ்சுன்னு சொன்னார். எங்கள் அப்பா ஒன்றும் தெரியாது, தப்பாக சொல்லுவார் விஷ்ணுவசனாமம். நான் நிறையா திருத்தி விடுவேன், அப்புறம் திருத்தி முடியலன்னு சொல்லி விட்டுட்டேன். ஆனால் சிரமப்படாமல் எல்லாம் சிவபூஜை முடிஞ்சப்புறம் ஒவ்வொருத்தர் கேட்குறது என்ன, அனாயாசேன மரணம், சிரமப்படாமல் சாகணும்னு. இன்றைக்கி சிரமப்பட்டோன்னா தீட்டி எடுத்துடுறான், பட்டையை கிளப்பிடுறான். ஒரே தீட்டு லட்சம்தான், 1000 தெரியாது எந்த டாக்டருக்கும். எந்த டாக்டரும் 1000 தெரியாது, லட்சம்தான். அது மாதிரி அனாயாசேன மரணம். இப்போ இருக்க டாக்டர் இல்லை, சுஸ்ருத சமீதை, சரக்க சமீதை, அந்த காலத்து ஆயுர்வேத டாக்டர் என்ன எழுதியிருக்கா அப்படின்னா ஒவ்வொருத்தரையும் எழுதுவா, யாருக்கு சம்பந்தம், யாராக இருக்கணும், இந்த விஷயத்தை அடையிறதுக்கு இவாளுக்கு என்ன யோகியதை இருக்கணும் அப்படின்னா
மருத்துவம் செய்து கொள்வதற்கு ஒரு வியாதிகாரனுக்கு என்ன யோகியதை இருக்கணும்னா கை நிறையா பணம் இருக்கணும்னு எழுதி வச்சுருக்கேன் முதல்ல. அப்போ அந்த புத்தகத்துலேயே அது எழுதி வச்சுருக்கார். கை நிறையா பணம் கொடுக்கணுமே போய் கேட்க அவளே அந்த காலத்திலே எழுதி வச்சுருக்கா புத்தகத்தில். பொய் கிடையாது. சரக்கு சமைச்சோ சுற்றுலா சமையலையோ எழுதி வச்சுருக்கா. அஷ்டாங்கத்தில் ஏதோ புத்தகத்தில் ஆயுர்வேத புத்தகத்தில் எழுதி வச்சுருக்கா. ஒருத்தனுக்கு வந்து வியாதி சிகிச்சை பண்ணிக்கிறவனோட யோகியதை என்னென்னா ஃபஸ்ட்டு நான் வைத்தியனை நம்பணும், அடுத்து அவன் கையில் பணம் இருக்கணும்னா மூடி வச்சுட்டேன் புத்தகத்தை போடான்னு. இப்படி அப்படி தான் இருக்குது. அப்படி இவா போய் காத்துட்டுருக்கார் பரமேஸ்வரன். இவா வந்து கேட்க மாட்டாளா அப்படின்னு. அப்புறம் ஆரியாம்பாள்கிட்ட போய் ஒரு மனசு வருத்தப்பட்டு சொன்ன உடனே பரமேஸ்வரன் போய் நம்ம ஆராதனை பண்ணலாமே அப்படின்னு போய் ஆராதனை பண்ணுறா. ரொம்ப நாள் ஆராதனை பண்ண ஒரு நாள் கனவுல பகவான் வரார். வந்து கேட்குறார், தேவோப்பியபிருச்ச தததம் திஜ வித்தி சத்தியம் சர்வஜமே கபி, உனக்கு என்னப்பா வேணும்னு கேட்ட உடனே எனக்கு புத்திர சோகத்தில் இருக்கேன், எனக்கு குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சிவகுரு கேட்ட உடனே அவர் கேட்குறார், உனக்கு வந்து நிறையா நாள் ஜீவிக்கிற பல புத்திரர்கள் ஒன்றும் தெரியாதவாளா, அதாவது முட்டாளாக இருக்கிறவாளா வேணுமா, இப்போ கொஞ்ச நாள் ஜீவிக்கிற சர்வஜன் அப்படின்னு புத்திரம் வேணுமா அப்படின்னு கொடுக்க வந்துட்டார். வரம் கொடுக்க வந்துட்டார். இருந்தாலும் டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். அதெல்லாம் வேண்டாம்ப்பா, எனக்கு சர்வஜன்னு பேருடைய கொஞ்ச நாள் ஜீவிக்கக்கூடிய புத்திரம் ஒருத்தர் இருந்தாலே போதும் அப்படின்றார். அதே பை நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கனவுல வந்துட்டு போய்டுறார். இப்படி எனக்கு கனவு வந்து ஆரியாம்பாள்கிட்ட சொல்கிறார், நீ உனக்கு நினச்சது நடக்கும், நீ பண்ண பூஜை எல்லாம் சந்தோஷம் ஆகிடுத்து, நீ யாத்துக்கு போகணுன்னு சொன்னோடனே அன்றைக்கி நான் பெரிய பூஜை எல்லாம் பண்ணி பிராமணாளுக்கு போஜனம்லாம் போட்டு இவா அந்த போஜனம் போட்ட மிச்சத்தை சாப்பிட்றா. சாணக்கிய நீதி சூத்திரர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஸ்வஜனம் தர்ப்பயித்வா எஸ் சேஷபோஜி ச அமிர்த போஜி அப்படிங்கிறார். நம்ம சுற்றி நம்மளை எதிர்பார்த்து இருக்கிறவாளெல்லாம் சாப்பிட வச்சு அவள் திருப்தி அடைஞ்சதுப்போ மீதியை சாப்பிட்றவன் அமிர்தத்தை சாப்பிட்ட மாதிரி கணக்கு. அப்படி இவாளா பிராமண சந்தர்ப்பணம் எல்லாம் பண்ணிவிட்டு இவா சாப்பிட்றா. அப்போ சாப்பிட்றப்போ தன்னோட தேஜஸில் ஒரு பங்கை அந்த சாப்பாட்டில் வைக்கிறார். இவாளுக்கு கர்ப்பம் தரிக்கிறது. கர்ப்பம் தரித்து அந்த கர்ப்ப அவஸ்தையெல்லாம் நிறையா வர்ணனை பண்ணிட்டு வர்றார். அவர் கர்ப்பிணி ஆனதுக்கப்புறம் அவள் எப்படி சிரமப்படுறா ஆரியாம்பா அதெல்லாம் சொல்கிறார். கர்ப்பாலசா பகவதி கதிமாந்தியமீஷது, நடக்க முடியலையா, கனமாக இருக்கா. சாதாரண ஒரு மனுஷ பிறப்பாக இருந்தாலே சிரமம். இவர் எப்படி இருக்காருன்னா 14 உலகங்களையும் தரிக்கக்கூடியவராக இருக்கார் சிவபெருமான். அது மட்டும் இல்லை, அஷ்டமூர்த்தியோட அம்சமாக பூமி ஜலம் அக்னி வாயு ஆகாசம் சூரியன் சந்திரன் சோமயாகம் பண்ணுற தீட்சிதன் இவாளோட சுரூபம் அஷ்டமூர்த்தியாக இருக்கு. அவர் உள்ளே வந்து கர்ப்பவாசம் பண்ணுறாங்கும்போது கணம் இல்லாமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இமேல் கொண்டு போகணுன்னா அவரோட கர்ப்ப விஷயங்கள்லாம் வர்ணனம் பண்ணிட்டு போகிறார். ஒரு நல்ல நாளில் லக்னே சுபே சுபயுதே சுஷுபே குமாரம் ஸ்ரீ பார்வதீப சுகினி சுப வீக்ஷிதேச்ச ஜாயாசதி சிவகுரோஹோ நிஜதுங்க சம்ஸ்தே சூரியே குஜே ரபிசுதேச்ச குரோச்ச கேந்திரே. சூரியன் மேஷராசியில், செவ்வாய் மகரத்தில், சனி துலாமில், வியாழன் 4ஆம் அப்படின்னு சில விஷயங்கள்லாம் சொல்லி அந்த ஒரு நல்ல நேரத்தில் ஆதிசங்கரர் பிறகு அந்த சமயத்தில் எப்படின்னா ஒரு சிங்கம் மானை பார்த்தா அடிக்கும், அது போய் சாப்பிடும். மான் சிங்கத்தை பார்த்தா பயந்து ஓடும். அது மாதிரியெல்லாம் இல்லாமல் அன்றைக்கி பார்த்தா எல்லாம் ஒன்று ஒன்றும் பரஸ்பரம் ஒரு அன்பை வெளிப்படுத்திட்டு தான். அது மாதிரி எதுக்குன்னா இப்படிலாம் நடக்குமா அப்படின்னா இன்றைக்கி சயின்டிஃபிக் ரீதியாக எல்லாத்தையும் சாத்தியம்னு காட்டுறா. ஆறாங்கிறான், AURA ஆறாங்களாம், நம்மளை சுற்றி ஒரு ஒளிவெற்ற இருக்குங்கிறான், ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் பரவுதுங்கிறான், ஒரு ஜலத்தில் வச்சுக்கிறான், நல்ல சங்கீதத்தை பாடுறான், நல்ல விஷயங்களை பேசுகிறான், அதில் ஏற்படக்கூடிய அந்த வைப்ரேஷன்னால் அதில் மாறுதல் வந்து நல்ல மாறுதலாக இருக்குது. தப்பான வார்த்தைகளை பேசுகிறான் ஒரு ஜலத்தில், அதில் ஒரு கெட்ட மாறுதல் ஏற்படுது. இது மாதிரிலாம் இன்றைக்கி சயின்டிஃபிக் ரீதியாக கண்டுபிடிச்சிருக்கான். இதெல்லாம் அதாவது இதெல்லாம் இன்றைக்கி இருக்கிற ஹேத்திஸ்லாம் இருக்கு இல்லையா, நாஸ்திக பேசுகிறவாள்லாம் அவள்லாம் எப்படின்னா திராட்சப்பழம் எட்டாத நரிமாய் தான். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு சக்தி இல்லாதவன் தத்தோ நிந்தாம் பிரகுருவ அசக்தாக தத்பதம் கந்தும் தத்தோ நிந்தாம் பிரகுருவதே. ஒருத்தனை பார்ப்பான் ஒசத்தியாக இருக்கானா, அதே மாதிரி நம்மளும் போய் பார்க்கலான்னா போக முடியலன்னா சும்மா திட்டு போயவன் அப்படின்னா அவனை திட்ட வேண்டி. அசக்தாக தத்பதம் கந்தும், அந்த அளவுக்கு தன்னால் முன்னேறலன்னா அந்த இடமே வேஸ்ட்டு, தப்பான இடம் அப்படின்னு அது மேலே சொல்லு. அந்த பிறந்த சமயத்தில் அப்படி எல்லா மரங்களும் பூத்து குலுங்கி தான் அப்படி எல்லாமே ஒரு சுப சகுனங்கள் ஏற்பட்டது அப்படின்னு வர்ணிக்கிறார். இதெல்லாம் நம்ம வந்து இதெல்லாம் ஒரு சின்ன ஒரு
ஊமை சொல்கிறது, அதாவது கதைக்கு ஒரு ரசத்தை ஏற்படுத்துறதுங்கிறத மீறியும் இதெல்லாம் நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. சகுன சாஸ்திரம்னு ஒன்று இருக்குது. நாய் கத்தினா என்ன, பள்ளி கத்தினா, இன்னும் இங்கே பாம்பு பஞ்சாங்கத்தில் மற்ற எல்லாம் பள்ளி கத்துன்னு பலன்லாம் போட்டிருப்பான். அதெல்லாம் பொய் கிடையாது, எல்லாமே உண்மை தான். நாய் கத்துறதுக்கும் சகுனம் உண்டு, மாடு கத்துறதுக்கு சகுனம் உண்டு, எல்லாத்துக்கும் சகுனம் உண்டு. சகுன சாஸ்திரம் தனியாக புத்தகம் போட்டு வேலை வெட்டிலாம் புத்தகம் போட்டு வச்சுருக்காளாவா, மேலே எல்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். நாங்கள் ஒரு காரியம் ஒன்று பண்ணி வச்சோம், அவளுக்கு குழந்தையே இல்லைன்னு பாதியார்களுக்கு தெரியும். இந்த சமயத்தில் சொன்னால் தான் சொல்ல முடியும். மந்திரத்துக்கு உண்டான பலம் என்னன்னு சொன்னால் தான் உங்களுக்கு இதில் ஈடுபாடு ஜாஸ்தி வரும். பெரும் கதையை மட்டும் சொன்னான்னா இந்த புத்தகத்தை நான் 1/2 மணி நேரத்துக்கு சொல்லிவிடலாம். பிறந்தார், ஸ்தாபனம் பண்ணார், அப்புறம் மோட்சம் அடைஞ்சார்னா 3 வருடம் முடிஞ்சு போச்சு. குழந்தைகளே இல்லை. அந்த ஹோமம் பண்ணுறோம். நாங்கள் ஹோமம் பண்ணுறது எப்படின்னா, ஒரு வெட்ட வெளியில் பண்ணுறோம். வெட்ட வெளின்னா ரொம்ப இதுவும் கிடையாது, காற்று அடிக்கிறது பயங்கரமாக. எங்களுக்கு புகை எரிச்சலும் இல்லை, அக்னி ஓவராகவும் ஜொலிக்கல, அணையவும் இல்லை, மிதமாக எரியிறது. ஹோமம் பூஜை ஆரம்பிச்சதுலேருந்து முடிகிற வரைக்கும் அவ்வளோ ஹிதமாக இருக்குது, எந்த சிரமமும் எங்களுக்கு தெரியல. அப்பயே சொன்னேன்னா காரியம் சக்ஸஸ்ன்னு. அந்த குழந்தை, அந்த ஸ்திரீ இப்போ கன்சீவ் ஆகிட்டாலாம். இதெல்லாம் சகுனம். இது மந்திரத்துக்கு பலம் இருக்குது. அது விஷயம் உண்மைங்கிறதுனால தான் ஆச்சாரியர்கள் கஷ்டப்பட்டு ஸ்தாபனம் பண்ணிட்டு போயிருக்கார் இந்த வேத மார்க்கத்தை. அப்புறம் குழந்தை பிறந்துடுறது, எல்லாரும் வரா இவன் அப்படி இருப்பான், பரமேஸ்வரன் அவதாரமாக பிறந்திருக்கான் அப்படி இப்படின்னா, இவாளும் அம்மா அப்பாவும் வயசை பற்றி கேட்கல, எத்தனை ஆயில் இருப்பான்னு கேட்கல, அவளும் சொல்லலை. பின்னாடி தான் தெரிய போகிறது அப்படின்னு கதை போகிறது. மேலே அவளோட அங்க அடையாளங்கள் எப்படி சொன்னால், மூர்த்தினி ஹிமகர சின்னம், நிட்டிலே நயனாங்க வம்சயோகோ சூலம், வபுஷி ஸ்படிக சவர்ணம், பிராஜ்ஞாஸ்தம் மேனிரே சம்பும். அதுவே நாகேனோரிசி சாமரேன சரணே பாலேந்துனா பாலகே, பாண்யோச்சக்கர கதா தனுர் டமருகைஹி மூர்த்னி திரிசூலேன ச தஸ்தத்யாத்புத மகாகலைய லலிதம் லேகாகிருத்தே லாஞ்சிதம் சித்திரம் காத்திர மமம்ஸ்த தத்ர ஜனதா நேத்ரே நிமேஷோஜிதை. இப்போ கிருஷ்ணருக்கு பாதத்தில் அந்த அங்கே அடையாளம் இருந்து, இந்த அடையாளம் இருந்துங்கிற மாதிரி இவருக்கு ஆதிசங்கரர் குழந்தைக்கு தலையில் சந்திரனோட அடையாளம் இருந்து தான், நெத்தியில் இந்த 3வது கண் இருக்கிறாப்போல் அடையாளம் இருந்து தான், தோள்களில் சூலாயுத்தோட அடையாளம் இருந்து தான், உடம்பு அப்படி ஸ்படிக்க மாதிரி அந்த சிவனுக்கே உண்டான அங்காடையாளங்கள்லாம் இந்த குழந்தைக்கு இருந்ததுனால இவனுக்கு அந்த சாட்சாத் சிவனோட அம்சம் அப்படின்னு சங்கரன் அப்படின்னு பேர். சுத்த ஸ்படிக சங்காரம். அதுபோல் அடுத்து மேற்கொண்டு 3வது சர்க்கத்தில் என்ன சொல்கிற அப்படின்னா, மற்ற தேவர்கள் எல்லாமும் நீ போய் உலகத்தில் நான் வேத மார்க்க ஸ்தாபனம் பண்ணுறதுக்கு எனக்கு நீங்கள் உப்போத்பலகமாக இருக்கணும்னு சொன்னாப்புல, யாரெல்லாம் என்னவா பிறந்தா அப்படின்னு சொல்கிறேன். மகாவிஷ்ணு என்ன பண்ணுறார் அப்படின்னா, விமலர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அந்தனருக்கு பத்மபாதர் அப்படின்னு சனந்தனர்னு பேர், பின்னாடி பத்மபாதர்னு பேர் வரப்போகிறது. அவர் பத்மபாதராக பிறக்கிறார். அப்புறம் வாயு பவமானோப்பியஜனி பிரபாகராது சமனோன்மீலித கீர்த்தி மண்டலாது. பிரபாகரர் அப்படிங்கிறவருக்கு வாயு பையனாக பிறக்கிறார். அவருக்கு ஹஸ்தாமலகர்னு பின்னாடி பேர் வரப்போகிறது. அடுத்து வாயுவோட 10ல் ஒரு அம்சமாக தோட்டகர் பிறக்கிறார் அப்படின்னு வித்யாரண்யர் சொல்கிறார். பிரம்மா சுரேஸ்வரராக பிறக்க போகிறார். அவர் தான் வார்த்திகக்காரர். என்ன சொல்கிறார், ஒரு ஸ்லோகம் வருது முன்னாடி, குரு மகாகுருஷ்ணு குரு வார்த்திகக்காரமன்யான்னு வரும், அகஸ்மத் குருவும் சந்ததமானதோஸ்மி, இந்த 4 பேர் வருது. வார்த்திகக்காரர்னு பேர். அவர் தான் விதிராசு சுரேஸ்வரோ கிராம் நிதிரானந்த கிரிர் வியஜாயத அருணா சம்பூத் சனந்தனா வருணோஜாயத சிச்சுகாஹ்வயா. சுரேஸ்வரராக பிரம்மதேவர் பிறக்கிறார். பிரகஸ்பதி ஆனந்தகிரியாக பிறக்கிறார். சூரியனோட சாரதி அருணன்னு பேர், அவர் சனந்தரராக பிறக்கிறார். வருணன் சிச்சுகராக பிறக்கிறார். இப்படி எல்லாருமா இவர் வந்தது உடனே அவருக்கு உபோத்பலகமாக இருக்கிற மாதிரி முன்னாடியே இவர் பிறந்துடுறார். சுப்பிரமணியர் பிறந்துடுறார். அவர் முன்னாடியே அந்த உமித்தியில் இதாகிடுறார். இப்போது மண்டன மிஸ்ரராக பிரம்மதேவர் பிறக்கிறார். அவர் சரஸ்வதிக்கும் அவருக்கும் எப்படி கல்யாணம் ஆச்சுங்கிற கதையை இந்த சமயத்தில் சொல்கிறார். மற்ற வாழ்க்கெலாம் பெருசாக கதை இல்லை. ஏன்னா அவள்லாம் பிறக்கிறா, அவர் சன்னியாசம் வாங்கிட்டுறா, சுவாமிகிட்ட போய் சிஷாலாக சேர்ந்து. இவர் என்ன பண்ணுறாருன்னா கிரகஸ்தாசிரமாக மாறி இந்த பிரவೃತ್ತಿ மார்க்கத்தில் பெரிய ஒரு நிஷ்டராக இருந்து கர்மகாண்டம் வசத்தி சன்னியாசம் வாங்கிறதெல்லாம் மட்டம் அப்படின்னு சொல்கிற மதத்தில் இருந்து, அதுக்கப்புறம்
சங்கராச்சாரியால் வந்து அவரை வாதத்தில் ஜெயிச்சு அவரையே சன்னியாசம் ஏற்றுக்க வைக்கிறார். அதனால் இவர் கதையை கொஞ்சம் வசதியாக சொல்கிறார். ஏன்னா சரஸ்வதிக்கும் முன்னாடி சாபம் ஏற்பட்டு இந்த சாபம் நிவர்த்தி எப்படி ஆகுதுங்கிறதுக்கு இவரோட ஒரு கதையை இன்னும் கொஞ்சம் விஸ்தாரமாக சொன்னால் தான் ரசமாக இருக்குங்கன்னா சொன்னாப்புல சாபம் அடைஞ்சிடுறா. கீழே வந்து சரஸ்வதியாக பிறக்கிறா. இவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா சோனா நதி கரையில் விஷ்ணுமித்ரன் அப்படிங்கிறவளுக்கு சரஸ்வதி பொண்ணாக பிறக்கிறா. இவர் பிரம்மா வந்து மண்டமிசரரா ஹிமமித்ரன் அப்படிங்கிறவருக்கு பிறக்கிறா. 2 பேரும் வளர்ந்து அப்பப்போ இவர் இப்போ சின்ன வயசுலேயே நல்ல ஒரு மேதாவியாக இருக்கார். எல்லாரையும் வாதத்தில் வெல்ற அளவுக்கு ஒரு வாக்வன்மையெல்லாம் இருக்குது. சரஸ்வதியும் அந்த இடத்துல சகல கலைக்கே இருப்பிடம் சரஸ்வதி தான், அவளோட அவதாரம் தாங்கிறதுனால எல்லாரும் புகழத்தக்க ஒரு நிலைமையில் உபயபாரதி சரசவாணிங்கிற பேரோட அவர் இருக்கா. நிறையா பேர் பேசிக்கிறத வச்சு சுரேஸ்வரர் பற்றி சரஸ்வதியும் சரசவாணியை பற்றி மண்டலமீஸ்வரரும் தெரிஞ்சுக்கிறா. இவாளுக்கு மனசளவில் ஒரு பிரீத்தி ஏற்படுறது. நாளுக்கு நாள் அந்த பிரீத்தி அபிவிருத்தியாகி ரொம்ப இழைச்சின்னு வரா. அவள் மேலே இருக்கக்கூடிய ஒரு வாஞ்சைனால் அப்பா அம்மாவை கேட்டு என்னப்பா உனக்கு வந்து இப்படி இழைச்சிட்டு வரைய என்ன அதுக்கு நிறையா கேட்குறாரு. நம்ம ஊட பாப பரிதாப ஏது, நீ முட்டாள் கிடையாது, ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி பயப்படுற அளவுக்கு நீ முட்டாள் கிடையாது, அதனால உனக்கு இழைச்சிருக்காது. பராஜிதிர்வா தவ தன் நிதானம், யார்கிட்டையும் நீ தோற்றுருக்க போகிறதில்ல. ஏன்னா உனக்கு எந்த ஒரு விஷயத்துக்கும் நிதானம், அதோட விஷயம் எப்படி ஜெயிக்கிறதுன்னு தெரியும், அதனாலையும் இது இருக்காது. என்னதான்ப்பா இழைச்சிட்டு வர, சரியாக சாப்பிட்றதுல இழைச்சிட்டு இருக்கேன்னொன்னே பொறுமையாக அவள் வந்து சரசவாணின்னு ஒருத்தி இருக்கான்னு இவர் வந்து மண்டலமிஸ்வரன் ஒருத்தருக்கு அவள் மேலே எனக்கு நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும், அவரை இது அவளுக்கு மனைவியாக நான் ஆகணும்னு நினைக்கிறேன், இவ்வளோ மனைவியாக ஏற்றுக்கணும்னு நினைக்கிறேன்னு சொன்னோன்னே இவர் என்ன பண்ணுறார், ஒரு சாமுத்திரிகா லட்சணங்கள் விஷயங்கள்லாம் தெரிஞ்ச பிராமணால் அங்கே அனுப்புகிறார். அமிச்சு அங்கே போய் சொல்கிறா, மண்டலமிஸ்வரருக்கு சரசவாணியை நாங்கள் பொண்ணு கேட்டு வந்திருக்கோம் அப்படின்னோடனே நான் என் ஆத்துக்காரிட்டு கேட்டு சொல்கிறேன். அப்பயே என்ன சொல்கிற, மக்கியம் ததுக்தம வீரோதே விப்ரோ புஷ்டுவா வதுவும் மம புனಃ கரவான்னு ஆத்துக்களை கேட்டுக்கிறேன், ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற பெரிய மாமியார் பாப்பா இருக்கவா. கன்னியா பிரதானம் இதமாக இப்போ ஒன்று பேசுவா, பின்னாடி ஒன்று பேசுவா சொல்கிறார். நான் சொல்லலை எதுவும், இப்போ மாமிலாம் நிறையா உட்காந்துருக்கா. ஆமாம், அந்த நாளே அவர் கூறுகின்ற வசனம் எனக்கு சம்மதம் தான். ஆயினும் மனையாளிடம் கூறி செய்கிறேன், அவள்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு செய்கிறேன். இன்னும் அவளுக்கு இப்போ ஒரு மாதிரி இருக்கும், சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்கும், பின்னாடி ஒரு மாதிரி இருக்கும், பாவம் அவளுக்கு சஞ்சல புத்தியாக இருக்கும். அப்படி கேட்குறார். அதை எல்லாருக்கும் ஓகேன்னு சொல்லி இவளே நாள் சொல்கிறான். யார், சரசவாணியே சொல்கிறான். இந்த நாள் கிழமையில் கல்யாணம் வச்சுக்கலாம் சொல்லுவோம். ஏன்னா இவளுக்கு நான் கலை எல்லாமே தெரியுமே, இவளுக்கே ஆச்சரியமாக இருக்குது. அந்த எழுதி கொடுத்த அஸ்மா சதுர்தசதினே பவிதா தசம்யா ஜாமித்ர பாதி சுபயோக முகூர்த்தே. அவர்கள் புறப்படும் போது கணிதம் முதலியவற்றில் திறமை வாய்ந்த சரஸ்வதி அந்த கன்னிகை ஒரு நாள் குறித்து தரா, இந்த சமயத்தில் கல்யாணம் பண்ணலாம். அவளும் போகிறா. நாங்கள் நீங்கள் அமிச்ச விஷயத்துக்கு நாங்கள் வெற்றியோடு வந்திருக்கோம், பொண்ணு தரேன்னு வரும்னு சொல்லிட்டார் அப்படின்னா இங்கே வரா, எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறா, மேற்கொண்டு சௌக்கியமாக இருந்துட்டு விஷயங்கள்லாம் அனுபவிக்கிறா அப்படின்னு இவாளோட விஷயத்தை சொல்கிறார். நிறையா இந்த காலத்தில் இருக்கிறவா கூட உபதேசம், அதாவது மாப்பிள்ளை என் பொண்ணை கருவாப்பழ மரமாக வளர்த்து கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்கோ அப்படிலாம் இப்போ சொல்கிறா விட நிறையா சொல்லியிருக்கார். நிறைய ஏகப்பட்ட ஸ்லோகம் எழுதியிருக்கார். மாப்பிள்ளைகிட்ட ஒரு உபதேசம் பண்ணுறது, பொண்ணுக்கிட்ட வந்து போன இடத்துல எப்படி இருக்கணும் அப்படி உபதேசம் பண்ணுறதுலாம் நிறையா. அதுக்கப்புறம் கௌமார சரித்திரம் வரணும். இப்போ இவர் வந்து பிரம்மா எப்படி மண்டலமிஸ்வரராக பிறந்தார், சரஸ்வதி எப்படி வந்தா, அவளுக்கு கல்யாணம் ஆகிறோம் நிப்பாட்டிடுறார். அதுக்கப்புறமா பின்னாடி தான் அவள் கதையில் வரப்போகிறா. அடுத்து எல்லாரோட பிறப்பும் எப்படி ஆச்சு அப்படிங்கிறது சொல்லிட்டார். 4வது சர்க்கத்தில் கௌமார சரித்திர வர்ணனம். முருகன் பிறந்து அவர் என்ன பண்ணார், என்ன ஏது. கௌமார சரித்திர வர்ணம்னா இந்த சின்ன வயசில் பகவத்பாதால் என்னெல்லாம் பண்ணார் அப்படின்னு இவரோட அந்த குமார அவஸ்தையில், இந்த குழந்தை அவஸ்தையில் என்னென்னலாம் பண்ணார் அப்படின்னு சொல்கிறார். பிறக்கிறார். இவர் எல்லாருக்கும் தெரியுது இவர் சிவனோட அம்சம் அப்படின்னு எல்லாரும் அந்த அங்க அடையாளங்கள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிறார். த்விசம ஏவ சிசுர் லிகிதாட்சரம் கதித்தும் அக்ஷமதாம் அக்ஷர வித்சுதி, சொல்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கிறாராம். 2 வயசுலேயே எல்லாம் பல மொழிகளை எழுத கற்றுன்றாராம். அதாவது நினச்ச மாத்திரம் எல்லாம் செய்ய முடியும். மனுஷ ஜாத்தியில் பிறந்துடுறார். மனுஷனாக பிறந்துட்டா ஓரளவு அந்த சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு ஒரு மனுஷனால் கடைசி அளவுக்கு சக்தி எந்த அளவுக்கு காட்ட முடியுமோ அவ்வளோதான் காட்டலாம். தெய்வ சக்தி இந்த இடத்துல காட்ட முடியாது. அதுக்கேற்றாப்புல ஒரு 2 வயசில் எல்லாத்தையும் எழுத கற்றுக்கிறார். 3 வயசில் பேச்செல்லாம் சகலமும் பேச வருது. அந்த சமயத்தில் சௌளம்லாம் பண்ணி, சௌளம்னா குடுமி வைக்கிற கர்மாவுக்கு பேர் சௌளம் பண்ணி சந்தோஷமாக போயின்னு இருக்கு காலம். அப்போ அந்த சமயத்தில் சிவகுரு வயசும் ஆயிடுத்து, குழந்தை பிறக்கும்போது வயசும் ஆயிடுத்து.
அவருக்கும் ஒரு மரண சமயம் ஏற்பட்டு மரணம் அடைஞ்சிடுறார். அதுக்கு என்ன பண்ணுறாரு, நகி எமோசிய கிருதாகிருதம் ஈக்ஷதை, குழந்தை பிறந்துடுத்து பூனல் போட்டுடலான்னு நினச்சிட்டு இருக்கிற சமயத்தில் அவருக்கு இவரோட அப்பா சிவகுரு இறந்து போய்டுறார். அது கிருதாகிருதம் ஈக்ஷதை. யமன் என்ன பண்ணுவானா, இவன் பண்ண கடமையெல்லாம் அவனுக்கு இருக்குது, இன்னும் கொஞ்சம் நாள் இருக்கட்டும் அப்படின்லாம் நினைக்க மாட்டான். நேரம் வந்துடுதுன்னா கூட்டுன்னு போடுவான். ஆனால் ஐயோ ஆதிசங்கருக்கு இன்னும் பூனல் போட்டு வைக்கலையே இவர், அப்படிலாம் யமனோட இதெல்லாம் அப்படி நேச்சர் கிடையாது. வேலை முடிஞ்சுன்னா கூட்டுன்னு போடுவான். அதுக்கப்புறம் ஆரியாம்பா குழந்தைய வளர்த்துன்னு இருக்கா. அப்புறம் அவளோட சொந்தக்காரெல்லாம் வச்சு அவருக்கு பூனல்லாம் போட்டு குரு சன்னிதானத்தில் போய் விடுறார். குருக்கிட்ட போய் 5 வயசுலேயே பூனல் போட்டுடுறார். 5 வயசுலேருந்து 7 வயசுக்குள்ளே எல்லாத்தையும் கற்றுண்டுறார். 7 வயசுக்குள்ளே எல்லாம் சகலத்தையும் வேதே பிரம்ம சமஸ்த தங்க நிச்சயே கார்கியோபமஸ்தத் கதா தாத்பர்யார்த்த விவேச்சனே குரு சமஹா தத்கர்ம சம்பர்ணனே. அதாவது தாத்பரியத்தை தெரிஞ்சுக்கிறதுல சொல்லிக் கொடுத்த குருவுக்கு சமமாக இருக்காராம். சொல்லிக் கொடுத்த அதே மாதிரி ஏகசந்த கிராகின்னு போடுற அவரை பற்றி சொல்கிறச்ச என்ன சொல்கிறான்னா, சக்ருதேவ பரிகிரகி ஏகசந்த கிராகிம்பா தமிழில். ஒரு தடவை சொல்லிக் கொடுத்தாலே புரிஞ்சுன்றார். அப்படி அஜனி துக்ககரோன குரோரசோ. இப்போ சில பேர் பார்த்தேன்னா எத்தனை தடவை சொன்னாலும் மண்டையிலே ஏறாது. வாத்தியாருக்கு கஷ்டமாக இருக்கும். என்னடா இவனை எப்படிடா சொல்கிறது, அது மாதிரி வாத்தியாருக்கு ஒரு கஷ்டமே கொடுக்கலையே, டக்கு 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 டக்குன்னு புரிஞ்சுட்டாராம். அவருக்கும் ஒரு ஆசையாக இருக்கும், நல்லா ஸ்மார்ட்டாக. இன்றைக்கி எல்லா காலேஜ்லையும் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மார்ட்டாக இருக்கணும் தான் காலேஜில் சேர்த்துக்கிறான், மட்டமாக இருக்கணும்லாம் சேர்த்துக்க மாட்டேங்கிறான். ஏன்னா அவனுக்கு ரிசல்ட் வந்துடுது, போன பண்ணி என் காலேஜில் சேர்த்து மட்டமாக இருக்கணும்னு வசத்துறது தான் குருவோட வேலை. இப்போ யாரும் பண்ணுறதில்ல. ஆனால் அந்த சிரமத்தையே அவருக்கு ஆதிசங்கர் கொடுக்கல. எல்லாம் கிடுக்கிடுன்னு கடந்த ஒரே சகிருதேவ பரிகிரகி ஒரே தடவை சொல்லி கொடுத்ததில் கிரகம் பண்ணிக்கிறார். 7 வயசில் எல்லாத்தையும் கற்றுன்றார். சைதாது குரோ குலே வசன் சவயோபி சஹா பைக்ஷில்ப்சயா பகவான் பவனம் திஜன்மனஹா தனஹீனஸ்ய விவேசகசிது. அப்போது எல்லாம் பார்த்தேன்னா கிருஷ்ணரும் ஒரே மாதிரி கொஞ்ச நாள் போகும். கிருஷ்ணரும் ஜெகத்குரு, கிருஷ்ணன் வந்தே இவரும் ஜெகத்குரு. நிறையா விஷயங்கள் அது மாதிரி. அவரும் அந்த பால சமயத்தில் அந்த குச்சேலம் கூட சில விஷயம்லாம் பண்ணார். அது மாதிரி இவரும் ஒன்று என்ன பண்ணார்னா, பிக்ஷை எடுக்க போனார். போன இடத்துல ஒரு ஏழை பிராமண ஆற்றுல போய் பௌதி பிக்ஷாந்தேன்னு சொல்கிறார். ரொம்ப வருத்தப்பட்டு ஒரு கட்டி கூட ஒரு சரியான வஸ்திரம் இல்லாமல் 3 வேளையும் சாப்பிட்ருந்தா தான் பேச்சே வரும். அட்லீஸ்ட் ஒரு வேளையாக சாப்பிட்டா தான் பேச்சு வரும், கேட்ட கேள்வி பதில் சொல்கிறதுக்கே வரும். அந்தளவு கூட ஒரு சக்தி இல்லாமல் தான் வாழ்கிறதுக்கே ஜீவனோபாயம் எதுவும் இல்லை. அப்படி இருக்கிறவா வாசலில் போய் கேட்குறா. ரொம்ப வருத்தப்பட்டு பௌதி பிக்ஷாந்தேகின்னு ஒரு பிரம்மச்சாரி கேட்டு அவளுக்கு ஏதாவது போடுறதுக்கே நான் போன ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணாமல் விட்டுட்டேன், புண்ணியம் பண்ணியிருந்தால் தான் போடுறதுக்காவது ஏதாவது இருக்கும், அந்தளவுக்கே கூட இல்லாமல் நான் நிறையா பாவத்தை பண்ணிட்டேன். இருந்தாலும் ஒரு நெல்லிக்காய் இருக்குது, நெல்லிக்காவை போடுறேன்னு போடுறா. ரொம்ப ஒரு கருணாமூர்த்தி இல்லையா, சும்மா ஒரு சிவான்னு பேரை சொன்னாலே போகிறோம். ஒரு எதுக்கும் உதவாத எதுக்கும் அப்படி பேர் வச்சுட்டு இருக்கோம். தும்பப்பூவாக இருக்கட்டும், இல்லை இப்போ ஏதாவது ஒரு சும்மா ஒரு இலையை போட்டாலே கடை எல்லாத்தையும் கொடுத்துட்றேன். அவர் 3 பிடி எடுத்துட்டார் கிருஷ்ணர். அவளில் 3ஆம் பிடி எடுக்கும்போது லக்ஷ்மி தடுத்துட்டா. எப்பா நீ எல்லாத்தையும் வாரி கொடுத்துருவ போல் இருக்கு, இங்கே 2 பிடிக்க எல்லாம் பிடிங்கின்னு போயிடுது, 3ஆம் பிடிலாம் அவள் வாயில் போட்டுக்காதையான்னு தடுத்துடுறா. இவர் அப்படி கிடையாது, பிடியே வேண்டாம், வெறும் ஒரு இலையை ஒரு தும்பப்பூ போட்டாலே எல்லாம் எடுத்துன்னு போட எனக்கு ஒன்றும் வேண்டாம். இவர் ஒன்றுமே எல்லாம் கூட சுற்றுவார், வெறும் மண்டவோட வச்சுன்னு கூட சுற்றுவார். பக்தனுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு வெறும்னா ஒரு மானு, செத்த நாய், யானையோட தோல் எடுத்து சுற்றிக்கிறது, இவருக்கு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அவர் பீதாம்பரதாரி, அவர் அப்படி கிடையாது, ஏதோ கொஞ்சம் வச்சுன்னு தான் கொடுப்பார். லக்ஷ்மி வேறு கூட இருக்காளா பிடிங்கி வச்சுருவா. இவர் அப்படி கிடையாது. இவர் நல்ல வேலை தன்னோட அந்த ஒரு இதை காட்டாமல் இருந்திருந்தானா ஆளாகலம் போய் கழுத்தை பிடிச்சுட்டாளாம். இவள் கையை பிடிச்சா அவள் கழுத்தே ஆகக்கூடாது. எல்லாத்தையும் பக்தா கேட்டால் என்ன வேணால் செய்வார். அப்படிப்பட்ட இது நான் வாத்தியார் சொல்லிட்டேன். ஒரே புழுக்கமாக இருக்கேன்னார். உடனே மழையை கொடுத்துட்டார் சங்கராச்சாரியை பற்றி பேசும்போது. இப்படி கேட்ட மாத்திரத்தில் கொடுக்குறார். நெல்லிக்காய் கொடுக்குறா. உடனே லக்ஷ்மியை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணுறார். அங்கம் ஹரே புலகபூஷணமாஸ்ரயந்தி பிருங்காங்கனேவ முகுலாபரணம் தமாலம் அங்கீகிருதாகில விபூதிரபாங்கலீலா மாங்கல்யதாஸ்து மம மங்கள தேவதாயாக அப்படின்னு நிறையா ஸ்லோகங்கள் சொல்லி லக்ஷ்மி வரா. நான் கட்டாட்சம் பண்ணி அவளுக்கு செல்வம் கொடுக்குற அளவுக்கு அவள் ஒன்றும் புண்ணியம் பண்ணலையே, எப்படி நீ பாட்டு கேட்குற கொடுக்குறது அப்படின்னா நானே கொடுத்துடுவேன், அதுக்கு நீ தான் அதிகாரி, அதனால் உன்னை கேட்குறேன். இந்த நெல்லிக்காய் எந்த ஒரு பாபத்துக்கும் பஷ்டாத்தாபம் படுறது தான் முதல் பிராயஷ்டித்தம். ஐயோ பண்ணிட்டேனேன்னு நினைக்கணும், அதுதான் பெரிய பிராயஷ்டித்தம். அவள் நினைக்கிறா போன ஜென்மத்தில் நான் எதுவும் பண்ணலை போல இருக்குன்னு பஷ்டாத்தாபம் பண்ண, அது ஒன்றே போதும். அது மட்டும் இல்லை, எனக்கு இந்த நெல்லிக்காய் வேறு போட்டிருக்கா, இதுக்காக நீ எதாவது பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னு கேட்டவுடனே
எவ்வளோ ஒரு கருணாமூர்த்தி அம்மா. அதாவது அம்மா கூட சொல்லுவாங்க, நீ 10 மாதம் சுமந்தேனே அப்படின்னு என்றைக்காவது ஒரு நாள் சொல்லி கட்டுருவாரு சுவாமி. சொல்லுறாரு அம்மாவுக்கும் மேலே சுவாமி. அம்மா கூட ஏதாவது ரொம்ப படுத்திட்டா ஏதாவது அதுவும் சொல்லணுமேனு சொல்ல மாட்டா, ஏதோ ஒரு காரணத்துக்காக சொல்லுவாள். அது கூட சொல்ல மாட்டார் சுவாமி. நம்மளை ஒரு வார்த்தை ஒரு பக்தியோடு சொல்லிட மாட்டானா, காத்து கொடுக்கறதுக்கு தான் காத்துட்டே இருவேன். அப்படி கணக்கதாரையாக நெல்லிக்கனியாக எல்லாம் கொட்டுறது, வீடு பூரா எல்லாம் ஒரே தங்கமயமாக இருக்குது. எல்லாம் ஊரெல்லாம் பார்த்து எல்லாம் புகழறா. ஏதன் மத்தியில் அவருக்கும் இந்த பாடங்கள்லாம் முடிஞ்சுருது. 2 வருஷத்தில் எல்லாத்தையும் கற்றுண்டுறார். கற்றுண்டு மேற்கொண்டு அம்மாவுக்கு கொஞ்சம் நாளாவது பண்ணணுமே, ஏன்னா பின்னாடி சன்னியாசி வாங்கி போகிறார். கிட்டு 7 வயசில் எல்லாத்தையும் அவசர அவசரமாக கற்றுன்னு வந்தால் தானே அட்லீஸ்ட் கொஞ்ச நாளாவது அம்மாவுக்கு சிசுஷூஷை பண்ணணும். பெற்றதுக்கு என்ன பண்ணுறது? தான் இங்கே வரத்துக்கு அவதானம் எடுக்கிறதுக்கு காரணம் ஆரியாம்பா தான். ஆரியாம்பா வந்து கேட்டா காத்துன்னு இருந்தாரே, யாராவது வந்து நல்லவாளாக வந்து எனக்கு புத்திர வேணும்னு கேட்பா, பெட்டிஷன் போட மாட்டாளா, நம்ம போய் பறக்க மாட்டோமான்னு காத்துட்டு இருந்தார். அது காரணமாக இருந்த ஆரியாம்பா. அவர் வேறு அந்த ஆத்துக்காரரும் போய் சிரமப்பட்டுருக்கா, அவளுக்கு போய் நிறையா சிஸ்டூஷெலாம் மாத்திரு சிஸ்டூஷெல்லாம் பண்ணுறார். அதாவது நம்ம பண்ணி காட்டினாதான் பின்னாடி வரவா பண்ணுவாங்கிறதுக்கு எல்லாத்தையும் பண்ணி பண்ணுறார். அப்படி ஒரு உதாரணமாகவே இருந்து பண்ணுறார். அப்போ ஒரு நாள் அம்மா என்ன பண்ணுறா, வெயிலில் நடந்து போகிறா. அது இப்போ தானே பைப்பு என்றைக்கு வந்ததோ ஜல கஷ்டம் வந்துடுது தண்ணிக்கு. ஏன்னா சௌரியத்துக்கு திறக்கிறோம். ஒரு மக்கில் செய்ய வேண்டியதெல்லாம் 10 லிட்டர் 5 லிட்டர் போகிறது. ஒரு கையை பசங்கள்லாம் பார்த்து எல்லாம் பல்லு தேய்க்கும், தண்ணி திறந்து விட்டுறான். கண்ணாடியை பார்த்து எதுக்கு வாஷிங் மிஷின் இது பேசின் எதுக்கு கண்ணாடி, பல்லு தேய்க்கிறது கண்ணாடி எதுக்கு, எல்லாம் தண்ணி திறந்து விட்டுன்னு தான் தேய்க்கிறான். தேய்ச்சுட்டே இருக்கான், தண்ணி போகிறதுன்னு தெரியல. நடுவில் வேறு ஒரு டிவி ஓடுறது, டிவியை பார்த்து தேய்க்கிறான். பைப்பு வந்தோட தான் கஷ்டமே, ஜல கஷ்டம் வந்ததுக்கு காரணமே பைப்பு தான். கிணறு இருந்த வரைக்கும் ஜலம் போய் எடுத்துன்னு இன்றைக்கும் எங்கள் வாத்தியார் ஆற்றுல எப்படின்னா டெய்லி எல்லோரும் காவேரியில் ஜலம் போனால் காவேரியில் தான் ஸ்நானம் பண்ணணும். போகிறவா எல்லாரும் ஒரு குடம் கையில் எடுத்துன்னு போடுவா. குடத்தில் ஜலம் எடுத்துன்னு வந்தே ஆகணும். அதில் தான் அபிஷேகம். அந்த ஜலத்தை வடிகட்டி தான் இன்றைக்கும் குடிக்கிறது. காவேரியில் ஜலம் இல்லைன்னா தான் ஆற்று கிணறுல. அது காவேரியில் ஜலம் இல்லாமல் ரொம்ப நிலத்தடி நீரோட மட்டம் ரொம்ப கீழே போய் கிணத்துல இல்லை அப்படின்னா தான் போருக்கு வருவா. இன்னும் அப்படி வச்சுட்டு இருக்கா வழக்கம். அப்படி வெயிலில் வயசான காலத்தில் நடந்து போகிறா, பூர்ணா நதிக்கு போகிறா. அம்மா போகிற வழியிலேயே ரொம்ப சிரமப்பட்டுருது. ஒரு இடத்துல படுத்து அம்மா போனவா இன்னும் ஆளை காணமே, ஆரியாம்பாவை காணமேன்னு போய் பார்த்தா அம்மா சிரமப்பட்டு படுத்துன்னு இருக்கா. உடனே அந்த நதியை பார்த்து ஒரு பிரார்த்தனை பண்ணுறார். எங்கள் அம்மா சிரமமாக இருக்கா, ஆற்று பக்கத்துலேயே வந்துரு அப்படின்னு கேட்குறார். கேட்ட உடனே அந்த நதி, இப்போ நீ கேட்ட விஷயம் லோக உபகாரமாக நீ கேட்குற, இந்த கேட்ட விஷயம் உனக்கு நாளைக்கு நடந்துடும், கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறது. அடுத்த நாள் காத்தால் பார்த்தா லோகத்துக்கு எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்குது. என்னடா எங்கேயோ ஓடினது திடீர்னு இந்த பக்கம் ஓடுறது. ஒரு கிருஷ்ணர் கோயில் அங்கே இருக்குது, கிருஷ்ணர் கோயில் பக்கத்தில் ஓடுறது. எல்லாருக்கும் ஆச்சரியம். அங்கே இருக்கிற ராஜாக்கிட்ட விஷயம் போகிறது. இப்படி ஒருத்தர் வந்து இருக்கார், பெரிய சாமர்த்தியசாலியாக இருக்கார். அவரோட பிரார்த்தனைக்கு கேட்டு நதியே வீட்டு பக்கத்தில் வந்து ஓடுறது அப்படி இப்படின்னு எல்லாம் ஃபுல்லாக சொல்கிறார். சொன்ன உடனே ராஜாவுக்கு வந்து அவரை நம்ம சபைக்கு கூட்டின்னு வா அப்படின்னு மந்திரி அனுப்புகிறார். மந்திரியும் ஒரு யானையோட வரான், ஒரு நிறையா செல்வங்கள்லாம். அவள் தானே தெரியும். இப்போ எனக்கு வந்து ஒருத்தர் ஆற்றுக்கு போனேன்னா என்னை இப்படி உபசரிக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன். நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா என் ஆற்றுக்கு வந்தவாளுக்கு நான் அப்படி தான் உபசரிப்பேன். ராஜாவுக்கு தான் தெரியும் சன்னியாசி எப்படி உபசரிக்கணும். நான் நம்ம இடத்துக்கு போனான்னா அவனை பொறுத்த மட்டும் பெரிய விஷயம் என்ன, நிறையா தங்க காசு, ஒரு யானை, குதிரை, இதுமாதிரிலாம் இருக்கிறது. உடனே அவன் அமுச்சு விட்றான். இவரை பார்த்து கேட்குறார், என்ன ஏது அப்படின்னா, நீ யார் சொல்லி வந்திருக்க, என்ன ஏது அப்படின்னா, நான் ராஜா சொல்லி வந்திருக்கேன், ராஜா உங்களை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றார், நீங்கள் வரணும் அப்படின்னு சொன்னோன்னா, இல்லை எனக்கு இந்த செல்வம்லாம் விஷயம் இல்லை, நான் வந்து ராஜாவை பார்க்கல, என்ன எனக்கு இது ஒரு விஷயமே இல்லை, எனக்கு இது இந்த விஷயத்தை சுகத்தை அனுபவிச்சேன்னா பிரம்மச்சாரிக்கே உண்டான லட்சணம்லாம் எனக்கு போய்டும், வேண்டான்னு அனுப்புகிறார். அதுக்கப்புறம் விஷயத்தை கேட்டு ராஜாவே திரும்பி வரார். ராஜா வந்தவுடனே ராஜா இவரை பற்றி எல்லாம் தெரிஞ்சுட்டு இவர் சந்தோஷம் அடைகிறார். இவர் ஆசீர்வாதம் பண்ணுறார். வரம் கேட்குறார் ராஜா, எனக்கும் புத்திரன் இல்லை, புத்திரன் கிடைக்கணும் அப்படின்னோன்னா, கவலைப்படாத புத்திரன் பிறப்போம் அப்படின்னு சொன்னால் எல்லாரும் போனதுக்கப்புறம் புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணு அப்படின்னு சொல்லி பண்ணுறார். இந்த செல்வத்தெல்லாம் என்ன பண்ணுறதுன்னா நல்ல காரியத்துக்கு செலவு பண்ணு, எனக்கு இதெல்லாம் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி மேற்கொண்டு அம்மாவுக்கு சுசூஷை பண்ணிகிட்டே இருக்கார். இதெல்லாம் நடுவில் நடந்த கதைகள்லாம் தெரியும். இவருக்கு வந்து அந்த எப்படி ஒரு பணத்துலேயும் ஈடுபாடு இல்லை அப்படிங்கிறத சமத்காரமாக காட்டுறதுக்காக இதெல்லாம் இருக்கார்.
நாள் போயிட்டே இருக்குது. இவருக்கு வந்து 16 வயசு தானே, 8 வயசு தான் இவருக்கு பிறக்கும்போது சிவன் அனுகிரகம் பண்ணது. மேற்கொண்டு தன்னோட புத்தி கூர்மையினால் சந்நியாசம் அப்படிங்கிற ஒரு ஆசிரமம் மாறுறதுனால ஒரு 8 வயசு வருது. ஏன்னா எடுத்துகிட்டு இருக்கிற காரியம் பெரிய காரியம், தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணணும், அதுக்கு காலம் குறி இருக்குது, சன்னியாசமும் வாங்கிட்டாகணும், வயசு கம்மியாக இருக்குது. இவரை பொறுத்த மட்டும் பொறுமையாக அம்மாட்ட வந்து ஆரம்பிக்கிறார். நான் வந்து சன்னியாசம் வாங்கிக்கலான் இருக்கேன், என்னோடய கொள்கையே வேறு, நான் எடுத்துகிட்டு இருக்கிற விஷயமே வேறு, மனசில் வச்சுட்டு இருக்கேன் வேறு. அம்மா சொல்கிறா, அப்பா வயசான காலத்தில் என்னை விட்டுட்டு போனேன்னா சரி வராது, அதனால் நீ அதெல்லாம் படாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சரி, அம்மாவோட ஒரு அனுமதி இல்லாமல் எடுத்துக்க முடியாதுன்னு பொறுமையாக ஒரு காலம், அதுக்குண்டான காலம் வர வரைக்கும் காத்துட்டுருப்போம் அப்படின்னு காத்துட்டுருக்கார். அந்த சமயத்தில் என்ன அப்படின்னா, நிறையா அந்த முனிகள்லாம் வரா. ஒரு ஒரு அத்ரி, அகஸ்தியர் இவாள்லாம் வரா. வந்து உபமன்யு, ததீச்சி, கௌதம, திரிதல இவாள்லாம் வந்தவுடனே சிவனை பார்க்க வரா. மேலே சிவபெருமானோட சபையில் எல்லாம் பேசிக்கிறா. சிவன் வந்து கீழே அவதாரம் பண்ணிட்டார், இப்படி இருக்கார், இப்படி பண்ணுறாரு அப்படின்னு கேட்டவுடனே எல்லாரும் இவரை பார்க்க வரா. ஆரியாம்பாவும் பார்க்குறா. நீங்கள்லாம் வந்திருக்கீங்களே, ரொம்ப என் பையன் வந்து இந்த வயசுலேயே நான் இயற்கைக்கு பெரிய இதாக இருக்கானே, என்ன போன ஜென்ம புண்ணியம் என்ன இதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னா அகஸ்தியர் சொல்கிறார். இப்படி அவர் நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணினதுனால சிவபெருமானே வந்து பிறந்திருக்கார் அப்படின்னா. இப்போ தான் அவள் கேட்குறான், அவன் ஆயுஷ் என்னன்னு சொல்லுங்க. அவன் என்ன கம்மி ஆயுஷ் இருக்கிற நல்ல பையன் வேணுமா, இல்லை ஆயுஷ் நிறையா இருக்கிற முட்டாளாக இருக்கிற பசங்க வேணுமான்னு கேட்டதுக்கு, நீங்கள் வந்து கம்மி ஆயுஷ் இருக்கிற மையம் இருந்தால் போதும்னு நீ கேட்ட, இவர் நல்ல சர்வைக்கனா பிறந்திருக்காருன்னு. ஓ அப்படியா, இப்போ சரி கம்மி ஆயுஷ்னா எவ்வளோ காலம் இருப்பா அப்படின்னோடனே 8 வயசு இருப்பா. அதுக்கப்புறம் அவனோட புத்தி கூர்மையினால இன்னொரு 8 வயசு அவனுக்கு சேரும். அதுக்கப்புறம் வேறு ஒரு காரணத்துக்காக இன்னொரு 16 வயசு கிடைக்கும். 8 16 32 அப்படின்னு சொல்கிறார். என்னென்ன ஆரம்பித்தா மற்ற முனிவர்கள்லாம் இது வந்து சிருஷ்டி ரகசியம், அதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு எல்லாம் தடுத்துடுறா, எல்லாம் கூட்டின்னு போயிடுறா. அதுக்கப்புறமா இவர் வந்து நான் சன்னியாசம் வாங்கிக்கிறேன்னு சொல்கிறார். கேட்கல. ஒரு நாள் காத்துட்டே இருக்கார். நதியில் குளிக்க போய் ஒரு முதல்ல காலை பிடிக்கிறாப்புல இவரோட நாடகம்தான். கத்துறாரு உள்ளே இருந்துட்டு, நீ என்னை வந்து சன்னியாசம் வாங்கிக்கிறதுக்கு அனுமதி கொடுக்குறேங்கிற பட்சத்தில் இந்த முதல்ல என்னை விட்டுடும். இவ யோசிக்கிறா, ஒன்றுமே பையனே இல்லைன்னு போகிறதுக்கு சன்னியாசம் வாங்கிட்டு ஏதோ ஒரு இடத்துல இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது எவ்வளோ தேவலாமே அப்படின்னு சொல்லி சரி சன்னியாசம் வாங்கிக்கோன்னு சொல்கிற. உடனே ஆபத் சன்னியாசம்னு பேர் அதுக்கு. சொல்லட்டுமா? ஆஃப் பண்ணியாச்சா? அப்படின்னு வர சன்னியாசம் வாங்கிக்கிறார். சன்னியாசம் வாங்கிட்டு உடனே நான் ஊரெல்லாம் இது கிளம்புறேன். ஏன்னா சன்னியாசம்னு வாங்கிட்டா ஒரு இடத்துல தங்கப்படாது, அதனால் ஒரு புறா நான் சஞ்சாரம் பண்ணணும் அப்படின்னு கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு என்ன அப்படின்னா, எங்கள் அப்பா நிறையா சொத்து சேர்த்து வச்சுருக்காரு, எனக்கு சேர்கிற சொத்து, அதை வந்து நான் வந்து தாயாதிகள்கிட்ட கொடுத்துட்டு போகிறேன், நான் பார்த்துக்கிறத விட உன்னை நல்லாவே பார்த்துப்பா அப்படின்னு. எனக்கு பணம்லாம் முக்கியம் இல்லை, நான் உன்னைய வந்து வயிற்றில் சுமந்து உன்னைய வந்து பெற்றெடுத்ததுக்கு எனக்கு என்ன ஆனாலும் கர்மா பண்ணணும் அப்படின்னு ஒரு பிரார்த்தனை பண்ணுறா. எங்கே இருந்தாலும் அவனுக்கு வந்து கர்மா பண்ணுவேன் அப்படின்னு வாக்கு கொடுக்குறார். சொல்கிறார், எஜ்ஜீவிதம் ஜலஜரஸ்ய முகாத் ததிஷ்டம் சந்நியாச சங்கரவசான் மம தேகபாத்தே சம்ஸ்காரமேத்திய விதிவத் குரு சங்கரத்துவம் நோச்சேத் பிரசூய மம கிம் பலமீரயத்துவம். நான் உன்னை வந்து பிறக்க வச்சதில் அப்புறம் எனக்கு என்ன பலன், நீ எனக்கு கர்மா பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். நான் எங்கே இருந்தாலும் உனக்கு நல்லபடியாக கர்மா நடக்கும், கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறார். பொறுமையாக கிளம்புறார். ஒரு எல்லாம் எவ்வளோ நோக்கம் நோக்கி எதுக்காக அவதாரம் பண்ணாரோ அந்த நோக்கத்தை உத்தேசித்து கிளம்புறார். எல்லாத்துக்கும் இந்த இடத்துல ஆச்சாரியால் என்ன காமிக்கிறார் அப்படின்னா, தானே லோக குருவாக இருந்தாலும் ஒரு குருநாதர்கிட்ட போய் தான் சில விஷயம்லாம் கற்றுக்கணும். இப்போ இன்றைக்கி நிறையா பேர் என்ன பண்ணுறா அப்படின்னா, அண்ணா சுப்பிரமணிய ராமகிருஷ்ண மடத்தில் புஸ்தகம் போட்டார். சஞ்சமே மஜச்சம் சுரமே கிடையாது, ருத்ரமாக இருக்கட்டும், சமக்க மாட்டோம், எல்லாம் சௌரியம் சௌரியம் எல்லாம் ஆரம்பிச்சிடுறா. ஒன்று விருத்தாசுரம் ஹோமம் பண்ணுறான், இந்திர சத்ருவர்தஸ்வா சுரம் மாற்றி பண்ணிவிடுறான். எப்படின்னா, இந்திரனை கொல்லுவதற்கு, இந்திரனை அழிக்கக்கூடிய புத்திரன் எனக்கு பிறக்கணும் ஹோமம் பண்ணுறதுக்கு போக அர்த்தம் சுரத்தை ஏற்றி இறக்கி சொல்கிறேன். நேற்று கூட ஒரு மந்திரத்துக்கு அதை சொன்னேன், அக்னிர் மாதஸ்மாதேன சஹா அப்படின்னு.
அக்னிஹி மா அப்படின்னு சொன்னான்னா என்னுடையன்னு அர்த்தம். என்னுடைய எண்ணெய்ன்னு அர்த்தம். மா அப்படின்னா எண்ணெய், தஸ்மாதேன அந்த பாபத்திலேருந்து விடுவின்னு அர்த்தம். ஆனால் பண்ணி வைக்குமா அக்னிஹி மா அப்படின்னு வச்சுட்டா, மா அப்படின்னு உதாத்தமாக சொல்லிட்டா படாதுன்னு அர்த்தம், வேண்டான்னு அர்த்தம், என்னை இந்த பாபத்திலே விடுவிக்காதான்னு அர்த்தம். மா அப்படின்னு சொன்னால் என்னுடைய பாவத்திலே என்னை விடுவி அப்படின்னு அர்த்தம். ஒரு சொரத்துக்கு அவ்வளோ அர்த்தம் மாறும் எல்லாம். அதாவது ஒரு அணுகுண்டை யூஸ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஜாக்கிரதை தன்மை வேணுமோ அந்த அளவுக்கு இந்த மந்திரங்கள்லாம் அப்படி பார்த்து ஜாக்கிரதையாக யூஸ் பண்ணணும். அதனால தான் கஷ்டப்பட்டு ஒரு பிரம்மச்சரிய விரதம் அனுஷ்டிச்சு, பிரம்மச்சாரின்னா என்ன, பிரம்மச்சாரின்னா ஸ்திரீ சம்பர்க்கம் இல்லாமல் இருந்துட்டா பிரம்மச்சாரியா? பிரம்மன்னா வேதம், அதை வேதத்தை அடையறதுக்கு என்ன ஒரு சட்டத்திட்டம் இருக்கோ அதை அனுசரித்து அவர்கிட்ட போய் கிரகிச்சுக்கணும். என்ன சும்மா சாதாரண விஷயமா அது? ஒரு குருநாதர் போய் அது லோகத்துக்கு புரிய வைக்கணுங்கிறது. இவரே லோக குரு, ஆனால் இவருக்கே எப்படிடா தெரிஞ்சிருக்கிற பின்னாடி வரோம், நம்மளே தெரிஞ்சுக்கலாம். நம்மளே இன்றைக்கி வேதாந்தத்துக்கு பாஷையை எழுதிட்டு போயிட்டார், நம்மளே போய் புத்தகத்தை வாங்கி படிச்சுக்கலாம். என்ன பெரிய வேதாந்தம் அப்படி என்ன? அதுமாதிரி வேத மந்திரம் மாதிரியே இன்றைக்கி வேத மந்திரம் அப்படி தான். தாயில்லா பிள்ளை எங்கள் ஊரில் ஒரு வாத்தியார் இருந்தார். ஆபஸ்தம்பம், ஆசுலாயனம், போதாயனம், இத்தியாயம். ஆபஸ்தம்பம் தான் தாயில்லா பிள்ளை, யார் வேணால் எடுத்து வளர்க்குற மாதிரி. ஆபஸ்தம்பம் சூத்திரம் தான் தாயில்லா பிள்ளைம்பார், யார் வேணால் எடுத்து பண்ணி வைப்பான், யார் வேணால் எடுத்து வளர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுவாராம். அது மாதிரி புஸ்தகம் வந்துடுது, யார் வேணால் அண்ணா சுப்பிரமணியர்னு ராமகிருஷ்ண மடத்தில் அவர் லோகோபகாரமாக எல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக போட்டார். கடைசியில் அவரோட எண்ணமே இதாக போயிடுது. அண்ணா எங்கள் பாட்டியோட மாமா தான் அவர். ராமகிருஷ்ண மடத்தில் அண்ணான்னு புஸ்தகம் போட்டு நிறைய புஸ்தகம் போட்டுருக்காரு. நல்ல நேரத்தில் போட்டு அதை பிச்சுன்னு போயிடுது வேறு எங்கேயாவது. அது மாதிரி ஒரு குருவை தேடி போனோம். குரு கிட்ட தான் இந்த வித்தை வரணும்னு லோகத்துக்கு காமிக்கிறதுக்காக செய்கிறார். எல்லாம் கடந்து போனால் நர்மதா நதிக்கரையில் கோவிந்த பகவத்பாதர் இருக்கார். கோவிந்த பகவத் எப்படி எப்படி சிஷ்ய பரம்பரை வருது அப்படின்னு, அது குருக்கிட்ட தான் கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக போகிறார். அவர் அங்கே தான் இருக்காருன்னு அங்கே ஆசிரமத்தோட அடையாளங்கள்லாம் தெரிஞ்சுட்டு அவருக்கு போய் வெளியிலேருந்து அந்த குகை வாசல்லேருந்து ஸ்தோத்திரங்கள்லாம் பண்ணார். ஸ்தோத்திரம் பண்ணி இவருக்கும் முன்னாடியே இவர்கிட்டையும் சொல்லியிருப்பாளே, இப்படி ஒருத்தன் உங்களுக்கு சிஷ்யனாக வருவான், நீ அவனுக்கு அவர் அங்கே இமயமலையிலேருந்து உன்னை தேடி ஒருத்தன் வரான். நல்ல சிஷ்யனை தேடி போய் வித்தியை கொடுக்க வேண்டியதும் ஒரு குருக்கு கடமை. எப்படி ஒரு நல்ல குருவை தேடி போகணும். அதனால தான் நிறையா விஷயம் சொல்லுவா. ந அபக்தாய ந அசிஷ்யாய தேயம் நாபக்தாய தேயம். ஒவ்வொரு மந்திரங்களும் சிவபெருமான் சொன்ன உடனே நான் அபக்தாயன தேயம் அப்படின்லாம் கடைசியில் வரும். பல ஸ்ருதியில் பார்த்தீங்கன்னா பக்தி இல்லாதவனுக்கு கொடுக்காத, நாஸ்திகனாக இருக்கிறவனுக்கு இந்த வித்தியை சொல்லாத அப்படின்னு. அதே போல் கத்துண்ட வித்தியை ஒருத்தனுக்கு சொல்லியே ஆகணும், சொல்லணும். ஏன்னா அப்போ தானே அது பிரவர்த்திக்கும். அதான் நம்மளோட குருநாதருக்கு நம்ம திரும்பி பண்ணக்கூடிய ஒரு உபகாரம், திரும்பி பிரத்யுபகாரம் என்ன அப்படின்னா, அவர் வரைக்கும் நம்ம வரைக்கும் ஸ்தாபித்த நிலைநிறுத்தப்பட்ட ஒரு விஷயத்தை நம்ம அடுத்த தலைமுறை நிலைநிறுத்தினாதான் அது நம்ம திரும்பி கைங்கரியம் செஞ்சதாக ஒரு இது. அதனால் நல்ல சிஷன் அவள் என்ன சொல்கிறா, நீ போ, அவள் ரொம்ப அலைய விடாத, உன்னை தேடி ஒரு சிவன் சங்கரா அவதாரம் பண்ணி வருவார். அதனால் நீ ஒரு பாதி தூரம் போ, நர்மதா நதிக்கரையில் போய் நீ தவம் பண்ணின்று ஒரு தியான நிஷ்டையில் இரு, அந்த சமயத்தில் வருவார் அப்படின்னு சொல்லி அமைச்சு வச்சுருக்கா. இவர் சங்கரர் வரார், ஸ்தோத்திரம் பண்ணுறார். அப்படி ஆகணும்னு எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ண உடனே நீ யார் அப்படின்னு கேட்குறார். யாருன்னு கேட்ட மாத்திரத்துலேயே சுவாமின் அகம்ன பிருத்திவி ஒரு ஒரு வேதாந்த விஷயங்க மாதிரி நான் யார் நீ யாருன்னு கேட்டவுடனே சொல்கிறார், நான் பூமியும் இல்லை, ஜலமும் இல்லை, தேஜஸும் இல்லை, தேஜஸ்னா அக்னியும் இல்லை, வாயுவும் இல்லை, ஆகாமும் இல்லை, அதோட குணமும் இல்லை அப்படின்லாம் நிறையா விஷயங்கள்லாம் சொன்ன உடனே இவரோட அந்த அறிவு கூர்மையை பார்த்தோன்னு இவர் தான் பரமேஸ்வர அவதாரமாக சங்கராச்சாரியார்னு புரிஞ்சுட்டு அவரை கூப்பிட்டு சரி உன்னைய நான் சிஷியனை எடுத்துக்கிறேன்னு வேதாந்த விஷயங்கள்லாம் சொல்கிறார். பிரஜானம் பிரம்ம அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசி ஏமாத்மா பிரம்மன்னு சொல்லக்கூடிய அந்த மகா வாக்கியங்கள்னு பேர். அந்த விஷயங்கள்லாம் எல்லாம் சொல்லி சாம்பிரதாயிக பராசர புத்திர புரோக்த சூத்திரமத கத்தியனுரோதாது சாஸ்திரகுருட ஹிருதயம் ஹிதயாலோ கிருஷ்ணமயம் அபுத்த சுபுத்தி. வியாசர் பிரம்மசூத்திரம் எழுதியிருக்கார். அது வியாக்கியானம் இருந்தால் தேவலாம் அப்படின்னு நிறையா பேச்சுவார்த்தை இருந்தப்போ பின்னாடி ஒருத்தர் வியாக்கியானம் எழுத வர போகிறார். அது வியாக்கியானம் எழுதுறதுக்கு நீ தீட்சை எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட முன்னாடியே விஷயம் சொல்லியிருக்கா. சங்கரன் தான் சிவன் தான் அவதாரமாக பண்ணுவான்னு.
உன்னோட அவதார நோக்கம் அந்த பிரம்மசூத்திரத்துக்கெல்லாம் பல பேர் தப்பான அர்த்தங்கள்லாம் பண்ணி அதை தப்பாக பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கு உண்மையான தாத்பரியம் எழுதுறதுக்காக அவதாரம். ஆத்ம விஷயங்கள் வேதாந்த விஷயங்கள்லாம் என்ன சொல்கிறதோ அவதாரம், அதை நீ பண்ணு. இந்த விஷயம் எப்படி வந்ததுன்னா, வியாசா பராசரசுதா கில சத்யவத்யாம் தஸ்யாத்மஜா சுகமுனி பிரதிதானுபாவா தச்சிஷ்யதாமுகதா கில கௌடபாதா கோவிந்தநாத முனிரஸ்ய சிஷ்யபூதா. இப்படி அப்பாட்டேருந்து பையன்ட்டேருந்து பேரன்ட்டேருந்து அப்படி வந்தது. யாருக்கிட்டேருந்து மாறிடுது அப்படின்னா, சுகரோட சிஷ்யன் கௌடபாதர். அவர்கிட்ட தான் அவளோட அதே லைனேஜ்லேருந்து வந்தவாள்கிட்ட மாறாமல் மற்றவாள்கிட்ட போய் இந்த விஷயம் வந்தது. பராசர்கிட்டேருந்து வியாசர்கிட்டேருந்து சுகமுனிவர்கிட்ட, இவாள்லாம் அப்பா பையன் பேரன். அவர்கிட்டேருந்து கௌடபாதர்கிட்டேருந்து கோவிந்த பாதர்ந்து கோவிந்த பாதர்கிட்டேருந்து நம்ம ஆயுஷங்கிட்ட வருது. இப்படி ஆத்ம வித்யா வருது. இப்படி பொறுமையாக எல்லாம் செஞ்சுட்டே இருக்கார். குரு சிஷ்யெல்லாம் பண்ணி உனக்கு நீ தேச சஞ்சாரங்கள்லாம் பண்ணி விஷயத்தை ஸ்தாபனம் பண்ணு அப்படின்னு சொன்னோடனே உபநிஷத்துக்கு பாஷை எழுதுகிறார், பகவத்கீதைக்கு பாஷை எழுதுகிறார். அந்த சமயத்தில் காசிக்கு பொறுமையாக கிளம்பி போகிறார். உன்னோட விஷயத்தை நீ செய்கிறதுக்கு நீ வடக்கு நோக்கி போ அப்படின்னு சொன்னோடனே ஒரு காசிக்கு நம்ம சங்கர் பகவத் போனோடனே அங்கே போய் கங்கையில் ஸ்நானம் பண்ணி வெளியில் வரச்ச சிவன் 4 வேதத்தையும் ஒரு சுவானமாக நாய் ரூபமாக கொண்டு சண்டால ரூபத்தில் வரார். நம்ம சுவாமிகள் என்ன சொல்கிறார், நவுரு அப்படிங்கிறார். என்ன சொல்கிறார், நவுருன்னு சொன்னியே, தேகத்தை சொன்னியா, உள்ள இருக்கிற ஆத்மா சொன்னியா, ஜீவனை சொன்னியா அப்படின்னு கேட்டவுடனே அவருக்கு ஆஹா இப்படி சொல்லிட்டோமேன்னு அதுக்கப்புறம் அவர் ஸ்தோத்திரம் பண்ணுறார். இதுக்கு முன்னாடி முதல் சிஷ்யன் வந்துடுறார். இந்த சமயத்திலேயே அவர் அங்கே கங்கைக்கு போன காலத்திலேயே ஒரு சோழ தேசத்தில் பிறந்தவர். சோழ தேசத்தில் சரந்தர், அவர் தான் என்னவோ பத்மபாதர் அப்படின்னு அவருக்கு நாம் வருது. அவர் அந்த சமயத்தில் வந்துடுறார். அவர் எங்கே பிறக்கிறாருன்னா, அவரோட கவேர கன்யாயசியாக பயோ ஹரிபதாம்பூஜ முக்தி மூலம் சோழ தேசத்தில் பிறந்த அந்த சனந்தரனுங்கிறவர் இவர் நான் உங்களை ஆச்சாரியாக ஏற்றுக்கிறேன்னு சொல்லி அவர் இவாளெல்லாம் பிரம்மச்சாரியாகவே இருந்து இவாள்கிட்ட சன்னியாசம் வாங்கிடுறார். சுரேஸ்வராச்சாரியர் மட்டும்தான் பிரம்மா மண்டர்மிஸ்வரராக பிறந்தவர் மட்டும்தான் கிரகஸ்தாசிரமத்துலேருந்து சன்னியாசம் வாங்கிக்கிறார். அதுக்கப்புறம் சிவபெருமான் வரார். சண்டாலெலாம் மாறி வந்தவுடனே அதில் இவர் சொல்கிற என்னை நவரை சொல்கிறியா, உள்ளே இருக்க ஆத்மாவை சொல்கிறியா அப்படின்லாம் கேட்குறாரு. கேட்டவுடனே அப்புறம் ஸ்தோத்திரம் ஆஹான்னு அவருக்கு புரிக்கிறது, நம்ம இப்படி இருந்துட்டோமேன்னு. அதுக்கப்புறம் சிவபெருமான் காட்சி அளிக்கிறார். நான் இந்த சிவன் தான் அப்படின்னு சொல்லி காட்சி அளித்தவுடனே சந்தோஷப்படுறார், ஸ்தோத்திரங்கள்லாம் பண்ணுறார். நீ என்னோட அம்சம்தான், நீ உன்னோட அவதார நோக்கம் இதுன்னு எல்லாம் சொல்லி நீ பாஷ்யம் பண்ணு அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் இவர் நிறையா மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய அந்த பகவத்கீதை, அதுக்கப்புறம் உபனிஷத் எல்லாத்துக்கும் பாஷ்யம் எழுதுகிறார். அப்புறம் சனத் சுதாதீயம் அப்படின்னு சொல்கிற விஷயத்துக்கு பாஷ்யம் எழுதுகிறார். நிருசிம்ம தாபனிய உபனிஷத்து அதுக்கெல்லாம் பாஷ்யம் எழுதுகிறார். எல்லாம் இவர் அப்புறம் உபதேச சாகஸ்ரீ அப்படிங்கிற விஷயம்லாம் கிருதிகள்லாம் நிறையா பண்ணுறார். இந்த மாதிரி பண்ணும்போது சிஷ்யாளுக்கு எல்லாமும் எல்லாம் உபதேசம் பண்ணிட்டுறார். உபதேசம் பண்ணுறதுல நிறையா சிஷ்யாலாம் அவருக்கு சேர்ந்து விடுறாரு சங்கராச்சாரியருக்கு. ஆனால் பத்மபாதர் மேலே இவர் சோழ தேசத்துலேருந்து வந்தார் இல்லையா, அவர் மேலே இவருக்கு ஒரு அதிகமான ஒரு பிரியம் வருது. இவருக்கு நிறையா சிஷ்யருஷ பத்மபாதம் மற்ற சிஷ்யாளுக்கெல்லாம் பிடிக்கல. அவள் எப்படியாவது அவரை திரஸ்காரம் பண்ணிகிட்டே இருக்கா. இவாளுக்கு அந்த பத்மபாதரோட ஒரு முக்கியத்துவம் காட்டணுங்கிறதுக்காக கங்கைக்கு இக்கரையில் பகவத்பாதால் இருக்கா, அக்கறையில் இவர் ஒரு துணியெல்லாம் துவச்சுண்டு பத்மபாதர் இருக்கார். இருந்தோடனே கூப்பிட்றார். வானவுடனே குருநாதர் கூப்பிட்டாரு அப்படின்னு சொன்ன ஒரே காலத்தில் கிடுக்கிடுன்னு, அதாவது கங்கை கீழே தாமரையெல்லாம் வருது. இவர் அதனால் பத்மபாதர் அவர் எடுக்கிற ஒவ்வொரு அடிக்கும் ஜலத்தில் ஒரு தாமரைப்பூ அவர் தாங்கி அக்கறையில் போய் சேர்க்க. அவருக்கு நம்ம ஜலத்தில் போகிறோம், நம்மளை தாமரை தாங்க எதுவுமே இல்லை, குருநாதர் கூப்பிட்டா நம்ம போகிறோம். அப்படி ஒரு குரு பக்தி. இந்த குரு பக்தி நம்மளுக்கு வராது, பல ஜென்மாக்கு அப்புறம் வரும். ஆனால் இந்த கதையை கேட்டால் இப்படி குரு பக்தி பண்ணணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக இதெல்லாம். இந்த அளவுக்கு குரு பக்தி நம்ம எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்குமே வேணும். ஒவ்வொருத்தருக்கும் வேணும்னா சங்கராச்சாரியார் மேல் மட்டும் இல்லை, இவர் அதாவது நம்ம ஆச்சாரியால் இவர் வேற அவர் வேற இல்லை, இவா தான் சங்கராச்சாரியார். ஏன்னா அந்த இடத்துல தான் உட்காந்துன்னு இருக்கா. இவர் தான் சங்கராச்சாரியர், இவர் தான் சங்கராச்சாரியர். அப்படி பாவத்தோட நம்ம ஆச்சாரியாரை பார்க்கணும். அந்த பாவம் வேணும் நம்மளுக்கு, குரு பக்தி வேணும் இருக்கார். எல்லாம் ஊர் பூரா இவரோட விஷயங்களை பரவுறது. இந்த உபனிஷத்துக்கு பாஷ்யம் பண்ணி எல்லாம் பண்ண உடனே திரும்பி சிவபெருமான் சாரீரக சூத்திர பாஷ்யம் வேதாந்த சாரீரக சூத்திர பாஷ்யம் அது நீ பண்ணு அப்படின்னா, அதாவது பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் பண்ணு அப்படின்னு சொல்கிறார். பிரம்மசூத்திரத்துக்கு
பாஷ்யம் அதுக்கப்புறம் எழுதி பிரச்சாரமும் பண்ணிகிட்டே இருக்கார். பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிற காலத்தில் வியாசர் வரார். இவருக்கு பொறுமையாக சிஷ்யாளுக்கெல்லாம் வரணும். என்ன நீ ஏதோ ஒரு விருத்த பிராமண வேஷத்தில் வரார். வியாசர் வந்து நீ வந்து என்னமோ சொல்லி கொடுத்துட்டுருக்கியே, என்ன சொல்லி கொடுத்துட்டுருக்கே, என்ன பண்ணுறாருன்னு அவரை பல்ல பிடிச்சி பார்க்குறதுக்காக கேட்குறார். கேட்ட உடனே இவர் சிஷ்யாலாம் வந்து இவர் ஆதிசங்கரர் பரமேஸ்வரன் அவதாரம் பிரம்மசூத்திரத்துக்கு எங்களுக்கு பாஷ்யம் எழுதி அதுக்கு தாத்பரியெல்லாம் எனக்கு சொல்லிட்டு இருக்கார் அப்படின்னு உடனே வியாசாச்சாரியார் வந்து அப்படியா சரி இவ்வளோ பெரிய ஆளாக நான் கேட்குறாரு. இவாளுக்கு 8 நாள் விவாதம் நடக்கிறது. அதுக்கப்புறம் பத்மபாதர் வந்து நீங்கள் சிவாவதாரம் எப்படியோ அதே போல் ஒரு விஷ்ணு அவதாரம் வியாசரவர் அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் உங்களோட உண்மையான ரூபத்தை நீங்கள் எனக்கு காட்டணும் அப்படின்னு ஆதிசங்கரை சொல்ல போக உண்மையான ரூபத்தை காட்டுறார். வியாசர் வந்தோடனே அப்புறம் உங்களோட சூத்திரத்துக்கு நான் பாஷ்யம் பண்ணியிருக்கேன், நீங்கள் அதை கடாட்சிக்கணும், எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்க்கணும் அப்படின்னு லோகாயத்தமாக எப்படி கேட்கணுமோ அப்படி கேட்குறார். இவர் பண்ணது தான் சரின்னு இவருக்கும் தெரியும், அவருக்கும் தெரியும். இந்த ஒரு நம்மளுக்கு ஒரு வழக்கம் இப்படி தான், இது லோகாயத்தம் புரியணும் இல்லையா, நம்மளுக்காக அவெல்லாம் நடத்தி காட்டுறதுக்காக சொல்கிறேன். எல்லாம் பார்க்குற ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது மாதிரி லோக பூரா பிரச்சாரம் பண்ணு அப்படிங்கிறார். யாரை வச்சு பிரச்சாரம் பண்ணுறது என்ன சிஷ்யா எல்லாம் ஏற்பாடு பண்ணணும் இல்லையா. அடுத்து மண்டரமிஸ்வரர் நோக்கி இவர் தான் சரி தன்னோட பாஷ்யம் எழுதுனதுக்கு வார்த்திகம் எழுதுறதுக்கு மண்டரமிஸ்வரர் பிடிக்கலாம். மண்டரமிஸ்வரர் தான் சுப்பிரமணியர் முன்னாடியே வந்து பிறந்து இந்த கர்மகாண்டத்தை ஸ்தாபனம் பண்ணியிருக்கார். அவரை போய் பார்க்க போனால் அந்த சமயத்தில் ஒரு செபி வழி செய்தி வருது. மண்டரமிஸ்வரர் வந்து உமித்தியில் வந்து பிராயசித்தம் பண்ணின்னு இருக்கார் அப்படின்னு கேட்டு இவர்கிட்ட நாங்கள் போகிறார். சிஷ்யாவோட போய் சேர்ந்து பிரம்மசூத்திரத்தை இதுக்கு வார்த்திகம் பண்ணணும், நான் உன்னை அந்த பாதி உடம்பு கருகி போயிடுத்தவருக்கு. ஏன் அப்படின்னா மண்டரமிஸ்வரர் என்ன பண்ணியிருக்கார், புத்தர் ஜெயினர் அந்த மதத்தெல்லாம் கண்டனம் பண்ணி ஸ்தாபனம் பண்ணுறதுக்காக அவள் கூட வாதாடும் போது அவள் விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு அவள்கிட்ட சிஷியனாக போய் சேர்ந்து புத்த மத விஷயத்தை பூரா கிரகிச்சுக்கிறார். கிரகிச்சு அவளையே வாதத்தில் ஜெயிச்சுடுறார். அப்புறம் என்ன நினைக்கிறார், அவள்கிட்ட தான் விஷயம் தெரிஞ்சுட்டோம், ஒரு அக்ஷரம் சொல்லி கொடுத்தாலும் குருஸ்தானம், அவள்கிட்ட விஷயம் கற்றுன்னு அவளையே நம்ம வந்து இது பண்ணதுனால திரஸ்காரம் பண்ணதுனால நம்மளுக்கு வந்து அதுக்கு பிராயசித்தம் இதுதான் அப்படின்னு நான் இருக்கேன் அப்படின்னு உமித்தி, அதாவது உமித்தியில் சாகிறதுன்னா எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கருகிட்டு வரும். அதோட வேதனையை சொல்லி மாளாது. கையில் சுட்டுதுன்னா சுட்டுது, டப்புன்னு போகிறது, கரண்ட்டு நடக்கிறது வேறு. உமித்தியில் பொறுமையாக ஒவ்வொன்றா ஆதிசங்கரர் வரார். வந்து இது நீ என்னோடய பாஷ்யத்துக்கு நீங்கள் வார்த்திகம் எழுதணும்னு ஆசைப்பட்டு வந்தேன். இப்படி இருக்கல நான் உங்களை வந்து உங்கள் உடம்பு பழைய நிலமையில் வரத்துக்கு இது பண்ணுறேன். என்னோடய கமண்டல ஜலத்துலேருந்து உங்களுக்கு புரோக்ஷம் பண்ணால் உங்களுக்கு அந்த பழைய உடம்பு வந்துடும், நீங்கள் வார்த்திகம் எழுதணும் அப்படின்னு ஒன்று. உங்களோட கடைக்கண் பார்வையே போதும், நீங்கள் பரமேஸ்வர அவதாரம் தெரியும், ஆனால் நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்ட்டேன். மண்டரமிஸ்வரர்னு இருக்கார், உங்களுக்கு அவரை வார்த்திக்கணும், அவரை நீங்கள் சிஷியாக ஸ்வீகரிச்சுக்கணும், என்னோட பிராண வியோகம் ஆற வரைக்கும் உங்களோட கடைக்கண் பார்வை என் மேலே இருக்கணும்னு அவர் தேக வியோகம் ஆற வரைக்கும் அங்கே ஆதிசங்கர் இருந்து அவருக்கு கருணை பண்ணி எல்லாம் பண்ணுறார். அவருக்கு முக்தி அடையிறதுக்கு உண்டான வழியெல்லாம் இருந்து பண்ணுறார். தோட்டகாஷ்டம்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணிவிடலாம் நம்ம.
स्वाहा